எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறோம். புனிதமிக்க அசர் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் இந்த மண்டபத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் சமூக ஊடகங்களால் சீரழியும் இளைஞர்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எதற்கு பேசப்பட வேண்டும் என்று சொன்னால், சுமார் இன்றைக்கு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்கள், இப்படியான போன்கள் நம் கையில் இல்லாத ஒரு காலம். இந்த மாதிரியான வாட்ஸ்அப்களோ வைபர்களோ பேஸ்புக்குகளோ இந்த ஆப்புகளை பற்றி எந்த சிந்தனையும் எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள், யுவதிகள், அவர்கள் எந்த அளவு தீமையில் ஈடுபட்டார்களோ அதே மாதிரியாக இந்த காலத்தில் உள்ளவர்கள் அந்த அளவு தான் இருக்கிறார்களா, இல்லை அதை விட கம்மியாக பாவம் செய்கிறார்களா, அதை விட அதிகமாக பாவம் செய்கிறார்களா, அந்த பாவத்துக்கு இதுவும் ஒரு காரணமா என்று விசாரித்து பார்த்து இது சம்பந்தமான ஒரு பதிவை மேற்கொள்வதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. சோசியல் மீடியாவுக்கு பிறகு இளைஞர் யுவதிகள் சீரழிகிறார்களா, பிரச்சனை பூதாகரமாக இருக்கிறதா, அதாவது அதிகமான வீடுகளில் இளைஞர்களும் யுவதிகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல், அதாவது கள்ளக்காதல், தப்பான உறவு, இரவு நேரத்தில் ஆணோடு ஒரு பெண் பேசுவது, தனிமையில் இந்த தகாத போட்டோக்களை பரிமாறிக்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கிறதா, அல்லது சோசியல் மீடியாவுக்கு போறோம் அப்படி எதுவுமே இல்லையா இப்படின்னு கேட்டா, அவங்கள்ட்ட கேட்டா எல்லோரும் நெஞ்சில கை வைத்து சொல்லுவீங்க, பிரச்சனை கொஞ்சம் பெருசா தான் இருக்குது. சோசியல் மீடியா வந்த பிறகு அதிகமாக பாவம் நடக்கிறது. இதற்கு முன்னாடி ஏதோ கள்ளக்காதல் நேரம் காதல் கடிதம் எழுதி யாரோ ஒரு கையில கொடுத்து அவள் வரமாட்டி பஸ் ரோட்ல நின்று ஒரு பெண்ணோட சிரித்தார்கள். இன்றைக்கு போன் மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுல வந்திருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக நேரடியா பார்த்து கொள்ளலாம், ஹிஜாப் இல்லாம பார்க்கலாம், யாருடைய எந்த பிரச்சனையும் இல்லாம இதற்கு முன்னாடி பயந்து செய்த பாவங்களை எல்லாம் ஒரு போனாய் அதாவது சாதாரண போன் எடுத்துட்டு ரூமுக்குள்ள போயிட்டு கதவை ஒர்க் பண்ணினா எக்கச்சக்கமான பாவம் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இந்த பாவத்திலிருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுவது எப்படி என்பதை சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக இந்த இளைஞர்களை பொறுத்தளவு அந்த வயசுக்கு வருகிற நேரம் அவர்கள்ட்ட அந்த தன்மை வரும். ஒரு யுவதியை பார்க்கிற நேரம் ஒரு வகையா சிரிக்கிறது, 4 பேர் இருந்தா நையாண்டி பண்ற மாதிரி பேசுறது, அவங்க கவனத்தை ஈர்க்கிற மாதிரி நடந்து கொள்வது அந்த வயதின் தன்மை. அதை கடக்காமல் யாரும் இளமையில இன்றைக்கு முதுமை அடைகிறவர்கள் கேட்டா அவங்க இளமையில அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஒரு யுவதியை பொறுத்தளவுல யுவதிகளும் அப்படித்தான். அந்த இளமையை கடந்து செல்கிற நேரம் அவர்கள் ஒரு இளைஞர்களை கண்டால் அதுக்கேற்ப ரியாக்ட் பண்ணுவார்கள். அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய என்னுடைய பிள்ளைகள், உங்க பிள்ளைகளுக்கு இந்த பருவம் வராதா? வரும். வந்தால் அவர்கள் இந்த மாதிரி தப்பில் ஈடுபட மாட்டார்களா? அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களா? பாவத்திலே ஈடுபட மாட்டேன், என் பிள்ளை அப்படி வராது, நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிஜமா அது சரியாயிருமான்னு கேட்டா இல்லை. யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பருவத்தை அடைகிற நேரம் அந்த ஹோமோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும். அவர்கள் அந்த பருவத்துக்கு எந்த அந்த பண்புக்கு வர ஆரம்பிப்பாங்க. யாரும் தங்க பிள்ளை அப்படி வராதுன்னு நினைக்கிறோம், வரக்கூடாதுன்னு கற்பனை பண்ணுகிறோம். ஆனால் இளைஞர்களும் யுவதிகளும் அந்த அந்த வயதை கடக்கிற நேரம் அந்த உணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அவர்களை நல்வழிப்படுத்தணும். உணர்வு வருவது தப்பு இல்லை. ஏனென்றால் சாதாரணமா ஒரு பாத்தீங்கன்னா அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்னா, உலகத்துல ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இந்த மகரந்த சேர்க்கை நடக்குது பாத்தீங்களா, 2 பூ இருக்கும், ஆண் பூ பெண் பூ, ஆண் மரம் பெண் மரம். இது இந்த 2 இருந்தால்தான் காய்கறிகள் வரும். ஆண் மிருகம் பெண் மிருகத்துல பாத்தீங்கன்னா ஆண் இனம் பெண் இனம் இருக்கும். இந்த 2க்கு ஈர்ப்பு வந்தாதான் அந்த குட்டிகள் வரும். இதே மாதிரி மனித இனத்திலே ஆண் பெண் இருக்கு. அந்த ஈர்ப்பு வருவதை இஸ்லாம் தடுக்குதான்னு கேட்டா இல்லை. அதற்கு ஹலாலான ஒரு வழிமுறையை காட்டிருக்கிறது இஸ்லாம். ஒரு ஆண் வயதை அடைந்தால், ஒரு பெண் வயதை அடைந்தால் அவங்க திருமணம் முடிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. சில கொள்கைகள் அதை அசிங்கமா பார்க்கும். திருமணம் முடிச்சுட்டாங்களே பார்க்கும்.
நல்லவர்கள் அதெல்லாம் ஈடுபட மாட்டாங்க என்று அது துறவரங்களை பேசும். ஆனா இஸ்லாத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை கூப்பிடுறார்கள், யா மாஷர ஷபாப், ஏ வாலிப சமூகமே, உங்களை கூப்பிட்டு, வாலிபர்களை கூப்பிட்டு, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவுஜ், உங்களில் சக்தி பெற்றவர்கள், நீங்க சக்தி அடைஞ்சிட்டீங்கன்னா திருமணம் முடிச்சுக்கோங்கன்றாங்க. திருமணத்தை ஆர்வம் ஊட்டக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இளவ இளைஞர்களும் யுவதிகளையும் உங்க உணர்வெல்லாம் நல்லா புரியல அப்படின்னு சொல்லல இஸ்லாம். உங்களுக்கு உணர்வை தந்ததும் அல்ல, அந்த உணர்வு வருகிற நேரம் ஹலாலான ரூட்டில் அந்த உணர்வை அடையணும். நீங்க திருமணம் முடிக்காதுன்னு சொல்லல, அது உங்க பார்வையை காப்பாற்றும். நீங்க தப்பா பார்த்துருவீங்க, ஒரு பெண்ணோடு தப்பா நடந்துருவீங்க, அதுலேயும் உங்களை பாதுகாக்கணும்னா திருமணம் முடிச்சிருங்க என்று இஸ்லாம் சொல்லுது. அன்னிக்காஹுமின் சுன்னதி, நிக்கா என்பது என்னுடைய வழிமுறை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் அந்த சுன்னாவை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. நிக்காவை புறக்கணிக்கிறவர் என்னை சார்ந்தவர் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் ஆர்வம் விட்டது, எந்த அளவுக்கு இஸ்லாம் திருமணத்துக்கு இளைஞர்கள் கூப்பிட்டு சொல்லுது, திருமணம் முடிக்கப்பா. ஆனா திருமணத்தை வலியுறுத்துற இஸ்லாம் அந்த ஆபாசமான நடவடிக்கைகளை எதிர்க்குது, விபச்சாரத்தை எதிர்க்குது. அது மிக மோசமான காரியம் என்று இஸ்லாம் சொல்லுது, அது பயங்கரமான காரியம் என்று சொல்லுது, அது நரகத்துக்கு கொண்டு போயிடும் என்று சொல்லுது, அல்லாஹ் கோபப்பட்டு விடுவான் என்று சொல்லுது. அது பத்தி நிறைய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அப்ப திருமணம் ஹலால், விபச்சாரம் ஹராம். இது ரெண்டுல என்ன வித்தியாசம் என்று கேட்டீங்கன்னா, ரெண்டுலயும் ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து கொள்வாங்க. திருமணம் முடிச்சாலும் ஆணும் பெண்ணும் தான், விபச்சாரத்துல ஆணும் பெண்ணும் தான். இவங்க ரெண்டு பேரும் சம்மதத்தோட விபச்சாரம் பண்ணுவாங்க, திருமணமும் அந்த மாதிரிதான். அப்ப என்ன வித்தியாசம் என்று கேட்டீங்கன்னா, இஸ்லாம் சொல்லுது, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு வாக்கு கொடுக்கிற நேரம் அந்த பெண்ணா வாக்கு கொடுக்க கூடாது. அவ விரும்பி தான் திருமணம் முடிக்கணும். ஆனா யாரு வாக்கு கொடுக்கணும்? ஒரு ஆணோட உடன்படிக்கை செய்வதற்கு இன்னொரு ஆண் வரணும் என்று இஸ்லாம் சொல்லுது. இன்னொரு ஆண் வரணும். அதாவது திருமணம் முடிக்கிற நேரம் ஒரு இளைஞர் உட்கார வச்சிரும், பெண்ணு வரமாட்டான், அவங்க வாப்பா தான் வருவாங்க. அவங்க வாப்பா என்ன செய்வாங்க, வழியா வருவாங்க, அவர் உட்காருவார். ஏன்பா பெண்ணுக்கு அந்த உரிமையும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு பெண் ஆணோட ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. என்ன உடன்படிக்கை? மீஷாக்கன் கலீவான்றாங்க. பயங்கர கடுமையான ஒப்பந்தம். அது சிம்பிளான ஒப்பந்தம் இல்லை. ஒரு பெண்ணுடைய உயிர் எது? தன்னுடைய கற்பாறை. அதையெல்லாம் 1000-2000 விற்கிற பொருள் இல்லது. இந்த உலகத்திலே மனிதன் பார்க்கிற மிக பெரும் அதிசயம் அதுக்குள் நடக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா இந்த ஆணுடைய குடும்பமும் இந்த பெண்ணுடைய குடும்பத்திலே உள்ள கண்ணு, மூக்கு, வாய், காது, காலு, பேச்சு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு குழந்தை வரப்போகுது. அந்த அற்புதம் அந்த கருவறையில் நடக்குது. தாய் என்ற அந்தஸ்துக்கு ஒரு பெண் போகிறார். இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. தெருவுல நின்று ஒரு பங்குல நின்று ஒரு ஆம்பளை தட்டி பேசுற மாதிரி விஷயம் இல்ல. இது ஒரு புனிதமான ஒரு இடமா இஸ்லாம் சொல்லுது. இந்த உலகத்தில் தாய்மை என்பது இந்த ரோட்ல போற மாதிரி போயிட்டு ஒரு ஆம்பளை தட்டி நாங்க என்ன பண்ண திருமணம் முடிப்போமான்னு கேட்கிற விஷயம் இல்லை என்று இஸ்லாம். ஒரு பெண்ணுடைய கருவறை அப்படி பகிர்ந்து கொள்ள முடியாது என்று இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு ஒரு பெருமதி இருக்கு என்று சொல்லுது. அது மிக கண்ணியமானது என்று சொல்லுது. அதுக்காக வேண்டி மாமா வாப்பா வருவார், பெண்ணோட வாப்பா வருவார். வந்தா என்ன உடன்படிக்கை நடக்குது? உக்கத்து நிக்கா என்ன நடக்குது? அந்த இடத்துல என்ன உடன்படிக்கை தெரியுமா? எது நாங்க சொல்றோம் ஈஜாபு கபூல் என்று. ரெண்டு பேரும் உட்காருவாங்க, ஆட்கள் இருப்பாங்க, ஷாஹிதுகள் இருப்பாங்க. ஷாஹிதுன்னா சாட்சியாளர்கள். என்ன சொல்ல போறாரு தெரியுமா? அதாவது ஒரு மகள் ஒரு பணத்தொகை பெண்ணு தான் அதை கேட்கணும். என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னா, இடையில விட்டுட்டு போயிட்டாருன்னா, அதனால ஒரு பெண் நிர்ணயம் செய்யணும், எனக்கு 10 லட்சம் தாங்க, 20 லட்சம் தாங்க. எதுக்கு? அவங்க விற்கிறதும் விலை பேசுறது நினைச்சாரு. இருக்கு இவர் என்னை விட்டுட்டு போனாலும் முற்பணமா எடுத்துக்கொள்றது. அதுக்கு பேர் மகர். அந்த மகரை ஒரு ஆண் மகன் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? அந்த யார் திருமணம் முடிக்கிறாங்களோ அவங்க ஒரு பொம்பளை கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் தெரியுமா? உடன்படிக்கை. எது உடன்படிக்கை தெரியுமா? மாமாட்ட பார்த்து சொல்லுவார், இதுவரைக்கும் உங்க மகனை நீங்க பாத்தீங்க, கண் கலங்காம நீங்க பாத்தீங்க, உடுப்பு கொடுத்தீங்க, வாழ வச்சீங்க, சாப்பாடு கொடுத்தீங்க, உங்க புள்ள கண்ணீரை நீங்க தொடச்சீங்க, பதறி கேட்பீங்க, என்னன்னு சாப்பிட்டீங்களா மகன் கேட்பீங்க, என்ன வேணும்னு கேட்பீங்க, நகை வாங்கி கொடுத்தீங்க, புதுசா பெருநாளுக்கு உடுப்பு கொடுத்தீங்க. மாமா, இதற்கு பிறகு உங்க பிள்ளைக்கு நான் பொறுப்பு. இதுக்கு முன்னாடி நீங்க எதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களோ அதை விட சிறப்பா நான் வாங்கி கொடுக்க போறேன்.
நீங்க எங்க வச்சு உங்க பிள்ளைய நடத்துறீங்களோ, குடும்பம் நடத்துறீங்க, அந்த பிள்ளைய எங்க நீங்க ஒரு வீடு வச்சு ஒரு வீட்டுல வச்சு வளர்த்தீங்களோ, இப்ப எங்க வீட்டுக்கு நான் கூட்டி போறேன். நான் எங்க வாழ்கிறேனோ உங்க மகள் அங்க வாழ போகிறான். நீங்க கொடுத்த உடைமை அந்த மாதிரி விஷயங்களை நான் கொடுக்க போறேன். இதுக்கு பிறகு அவ சாப்பாடுக்கு நான் தான் என் டைம்னா அவருக்கு சாப்பாடு போகும். நான் தான் அவருக்கு அதுக்குரிய பணத்தை கொடுக்க போறேன். அவருக்கு நகை வேணும்னா நான் வாங்கி கொடுப்பேன். அவருக்கு உடுப்பு வேணும்னா நான் வாங்கி கொடுப்பேன். உங்க பாடம் முடிஞ்சிட்டு எனக்கு உங்க பிள்ளைய பொறுப்பு தாங்க, என் கையில தந்துட்டு போங்க. இதான் உடன்படிக்கை, வேற ஒன்றும் பேச மாட்டாங்க. இதைத்தான் சொல்ல போறார்கள். இந்த மகரை பொறுத்து கொண்டு மாமா சரி என்றவர். என் மகன் உங்களுக்கு தர்றேன், நான் எப்படி கண் கலங்காம பார்த்தனோ உங்களுக்கு தெரியும். என் மகன் இப்படிதான் நீங்க பாத்துருங்க. இத்தனை வருஷமா ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்த புள்ளைய பெத்து வளர்த்து கண் கலங்காம பார்த்து இன்னொரு ஆண் கையில ஒப்படைக்கும் வைபவத்துக்கு பேர் திருமணம். அதை முறையா கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லுது. நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஜனாதிபதிக்கு பொடிகார்டு தேவை. ஏன்னா ஜனாதிபதிக்கு பிரச்சனை வந்தா ஒரு 4 பேர் பார்க்கணும்னு பொடிகார்டு கேட்கிறாங்க. ஒரு சில பேர் பெரும்போதுக்கு பொடிகார்டு கேட்கிறாங்க. ஏப்பா போறவங்க என்ன சுட்டு போட்டான்னா குத்தி போட்டான்னா ஏதோ அவங்களுக்கு பொடிகார்டு கொடுங்க. உலகத்தில் அரசியல்வாதிகளுக்கும் சில பணக்காரர்களுக்கும் பொடிகார்டு கொடுப்பாங்க. மடகஸ்கருக்கு போனாங்கன்னா இந்த சில நாடுகள் இருக்குது, அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்துல சில நாடுகள், அங்க போனா மாணிக்கங்கள்லாம் கிடைக்கும். அந்த மாணிக்கத்தை எடுத்துட்டு வரவங்க அங்க இங்க இருந்து போவாங்க. போறவங்க அங்க ஏர்போர்ட்ல பொடிகார்டு எடுத்துருவாங்க. வாகனத்துல இதோட வெப்பனோட 2 பொடிகார்டு ஏறிடுவாங்க. நம்ம நாட்டுல சாதாரண நடந்த ஆஜியார் அங்க ஏர்போர்ட்ல கொடுத்துருவாங்க. வேண்டாம், அவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போற மாதிரி சுற்றுவான். அந்த மாணிக்க வியாபாரம் பண்றவங்கள பணத்தை கடத்திடுவாங்க. சோ அந்த நாடுகள்ல சாதாரண மனிதர்களுக்கு பொடிகார்டு கொடுப்பாங்க. வேலை கொடுத்து வாங்கலாம். வாங்கினாங்கன்னா அவங்க பக்கத்துல நிற்பாங்க. அவங்க கையில நிஜமா வெப்பன் இருக்கும். இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்து அவங்க சூட் பண்ணிடுவாங்க. இது உலகத்துல நடக்குது. ஆனா ஒரே ஒரு கொள்கை, இது உலகத்துல பொடிகார்டு கொடுக்க சொல்லிச்சு யாருக்கு தெரியுமா? எனக்கு தங்கச்சி இருந்தா என் தங்கச்சி நான் பொடிகார்டு, என் மனைவிக்கு நான் என்ன பொடிகார்டு, ஒரு பெண்ணுக்கு ஆண் பொடிகார்டா நிக்கணும். தன்னந்தனியா தெருவில் நடந்துடாதமா. நீ வயதுக்கு வந்தால் உன்னை குறிவைத்து தாக்குவார்கள். உனக்கு பின்னாடி 4 ஆம்பளை வருவாங்க. அந்த காமம் மேலோங்கி தன்னை மறந்து விட்டால் உன் கற்பரை சூறையாடி விடுவார்கள். அதனால ஒரு பெண் வெளியே போகிற நேரம் ஒரு மகரத்தோட போ சொல்லி இஸ்லாம் சொல்லு. இப்படி ஒரு கொள்கையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? சுபஹானல்லாஹ். ஏனென்றால் எக்கச்சக்கமான கொலைகளை நாம் கேள்விப்படுகிறோம். 1-2 கொலை இல்ல. சாதாரண வடவிட்டு போனா இலங்கையில ஒரு பெரும் பேர் போன ஒரு வழக்கு. என்ன வழக்கு? ஒரு ஏழை கொழும்புல இருந்து கண்டியை நோக்கி ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயின்ல இவர் தொழில் வடை வைக்கிறது. வீட்டுல வடையை பொறிச்சிட்டு அது ட்ரெயின்ல ஏறிட்டாருன்னா ட்ரெயின்ல பயணிக்கிறவங்களுக்கு இந்த வடையை வித்துருவாரு. வித்துட்டு அது கிடைக்கிற ஊதியத்தை பெற்று கொண்டு போய் வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரெயின்ல ஒரு பொம்பளை ஏறுறான். ஏறினா அவ உத்தியோகம் பார்த்துட்டு வீட்டுக்கு போற வழி. இவர் கண்ணுக்கு அந்த பெண்ணு தெரியுது. ஏதோ இவருக்குள்ள ஒரு ஆசை உருவாகுது. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பெண் வயல்ல செத்து கிடக்கிறான். இதை எடுத்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகுது. இது சும்மா சாகல, கொலை செஞ்சிருக்கிறாங்க. கடுமையான முறையில இந்த பெண் துஷ்பிரயோகம் செய்து துடிக்க கொலை செஞ்சுட்டாங்கன்னு ரிப்போர்ட் வெளியாச்சு. அதுக்கு பின்னாடி உளவுத்துறையர்கள் அதை ஆய்வு பண்றாங்க. எப்ப நடந்துச்சு, யார் நடத்தினா, என்ன நடந்துச்சு. நான் இலங்கையில நடந்து சொல்றேன். இது அன்றாட ஒவ்வொன்று கேள்விப்படும். இது புதுசா நான் சொல்லல. எக்கச்சக்கமான பதிவுகள் இருந்தாலும் இலங்கையில் இந்த வழக்கு கொஞ்சம் ஃபேமஸா போச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு வடை விற்கிறவர் குறி வைக்கிறார். குறி வைத்தால் மீரிகம் என்று ஒரு ஸ்டேஷன் இருக்குது. கொழும்புல இருந்து வர்ற வழியில இந்த பெட்டிக்கோ ட்ரெயின்ல வந்தா மீரிகம் ஸ்டேஷன் நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் பொழுதாவலி ஸ்டேஷன். இந்த மீரிகம் ஸ்டேஷன்ல என்ன பண்றான், இந்த வடை விற்கிறவர் அன்றைக்கு பிளான் பண்ணியே வர்றார். இந்த பெண்ணுக்கு பின்னாடி நான் இன்றைக்கு போவோம். இதுக்கு முன்னாடி போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஒரு வயலுக்கு இடையால தனியாக இந்த பெண் நடக்கிறத பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கு பிறகு இவர் அன்றைக்கு திட்டம் போடுறார். வடையை விற்கிற மாதிரி வடை விற்கிறவரு மீரிகம் ஸ்டேஷன்ல இறங்கினா அந்த பெண்ணு தன்னந்தனியா போறான். வயலுக்கு இடையால போய் வீட்டுக்கு போகணும். போகிற நேரத்தில் ஒரு புலி பதுங்கி எப்படி தன்னுடைய இரையை நோக்கி பாயுமோ, ஒரு ஆண் தனக்கு அந்த காம தேவை உருவாகிற நேரம் தன்னையே மறந்துடுவான். அந்த மாதிரி பாய்ந்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு பார்க்கலாம். அவனுக்குள்ள எல்லாம் நிறைவு செய்வதற்கு பிறகு அவனுக்கு பயம் வரும். காட்டி கொடுத்துருவான், என்ன மாட்டிடுவான். அந்த டைம்ல அவன் சாகடிக்கிறான் ரொம்ப மோசமான முறையில்.
அது ரொம்ப கொடூரமான ஒரு வழக்கு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா தெரியும். கடுமையான முறையில் அவன் கொலை செய்யறான். துடிக்க துடிக்க அந்த பெண் செத்து போறான். அன்பு சகோதரர்களே, இப்படி ஒன்றா இன்னைக்கு நான் விரிக்க தொடங்கினேன்னு வைங்க, எக்கச்சக்கமாக விரிச்சு முடிக்கலாம். அவ்வளவு பிரச்சனைகள் இந்த உலகத்தில் ஆண் பெண் விவகாரத்தில் வருது. ஒரு யுவதியை பொறுத்தளவுல தனியா போகாதீங்கம்மா, உங்களுக்கு ஆபத்து. ராத்திரி போயிடாதீங்கம்மா, ஆபத்து. என்ன ஆபத்து? என் சாக்குல 2 கோடி இருக்கு வைக்கிறேன், 2 கோடி வச்சு வைக்கிறேன். ஒரு சாக்குல 1 கோடி, மறு சாக்குல 1 கோடி. பட்ட பகல்ல மாவடி பள்ளியில் நடந்துட்டு ரோட்ல போற நேரம் யாருக்காவது என் சாக்குல படம் இருக்கேன்னு தெரிஞ்சா கயவர்கள் அப்படி பின்னாடி எடுக்க மாட்டாங்களா? பறிக்க மாட்டாங்களா? பணம் இருக்குன்னு தெரிஞ்சா இது பண்ண மாட்டாங்களா? பெண்களாகிய யுவதிகள், அந்த பெண்களுக்கு என்ன, தன்னுடைய அவங்க வயசுக்கு வந்த உடனே அவங்களோட பெருமதி அவங்க உணரல. பல்கலைக்கழகம் வரைக்கும் போறாங்க, ஆனா என்ன உணரல தெரியுமா? என் கற்ப அறையின் பெருமதி என்ன. ஒரு ஆம்பளை என்ன பார்த்து என்ன பேசின உடனே நான் சரி பண்ணலாமா? ஒரு ஆம்பளைக்கு சரி என்று போய் உட்காரலாமா? அவனோட பக்கத்துல பங்கள உட்காரலாமா? அவனோட போன்ல செக் பண்ணலாமா? இந்த பெருமதி ஒரு யுவதி உணரணும். அந்த கற்ப அறை பறி போன உயிர் பறி போன மாதிரி. அதுக்கு பிறகு அபோர்ஷன் பண்றது, அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனையை சந்திக்கிறது. அதை விட்டுட்டு ஓடின பிறகு ஒரு புள்ளை கிடைச்சா பாப்பா முகவரி இல்லாம அந்த புள்ளிக்கு கெட்ட பேர், அந்த உமாவுக்கு கெட்ட பேர், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இதனால் வருகிறது. அன்பிற்குரியவர்களே, அதனுடைய பெருமதியை புரிந்தால் பல்கலைக்கழகத்துக்கு போனா உமா எவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பியிருப்பான். படிச்சு பட்டம் பெற்று நல்ல இடத்துக்கு வரணும். பல்கலைக்கழகத்துல போய் ஒரு ஆம்பளை கெட்ட அதாவது தகாத பழக்கத்தை நிற்பாங்க. நான் என்ன கேட்கிறேன் உங்கள்கிட்ட, ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இருக்குதான் வந்தீங்களா? ஸ்கூலுக்கு இருக்குதான் போனீங்களா? எதுக்கு படிக்க போனீங்க? அந்த இடத்துல எல்லா சிந்தனையும் மாறுதுன்னா ஒரு பெண் தன் பெருமதி உணரணும். நீங்க ஒரு ஆம்பளைக்கு கிட்ட வர விடக்கூடாது. தன்னுடைய எது கேட்டு வந்தாலும் இல்ல, அவ்வளவு பெருமதி. ஒரு புள்ளை என்றால் என்ன பெருமதி? ஒரு மாட்ட போய் கேளுங்க, புள்ளண்டா என்னமா பெருமதி என்ன? நியூசிலாந்து பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுகிறார். நியூசிலாந்துல 37 வயசு. அவங்க நியூசிலாந்த கொஞ்சம் மினுங்க வச்ச ஒரு பிரதமர். அந்த அளவுக்கு உலகளாவிய மக்கள் பேசுற அளவுக்கு நியூசிலாந்து ஃபேமஸ் ஆகுது. ஆனால் அவருக்கு அவ்வளவு மக்கள் பலமும் இருக்குது, செல்வாக்கும் இருக்குது. அவர் ராஜினாமா ட்விட்டர்ல போட்டார். என்ன சொன்னா, நான் விலக போறேன், என் பிள்ளைக்கு எனக்கு உமாவா இருக்கணும், எனக்கு நிறைய வேலைகள் என் புள்ள விஷயத்தை தவறுது, அரசாங்கம் இந்த நாட்டு மக்கள் நிற்கிற நேரம் என் பிள்ளைக்கு நான் நிஜமான உண்மை இல்லை, தன் பிள்ளைக்காக வேண்டி ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு, மக்களே நான் அரசியல் இருந்து ஒதுங்க போகிறேன், என் கட்சியிலிருந்து அடுத்த பிரதமர் வருவார், என்னை திரும்ப அரசியலுக்கு கூட்டி வராதீங்கன்னு சொல்லி ராஜினாமாவை கொடுத்து விட்டு அடுத்த நாள் ட்விட்டர்ல போடுறார். இன்றைக்கு என் கணவனுக்கு நான் மனைவியாக நிற்கிறேன், நான் திரும்ப என் வாழ்க்கையை தொடர்கிறேன், என் பிள்ளைக்கு உமாவாக நிற்கிறேன், ஐ அம் வெரி ஹாப்பி என்று சொல்லி ட்விட்டர் போடுறான்டா. அன்பிற்குரியவர்களே, ஒரு பிரதமர் ஆனால் தாய் என்ற அந்த அந்தஸ்து அதுக்கு கீழே, பிரதமர் கீழே தான். தாய் மேல உம்மான்னு ஒரு புள்ள கூப்பிடுற நேரம் ஒரு புள்ள உம்மாவுடைய மனசை பிடிக்கும். நான் ஏன் இந்த பதிவை சொல்றேன் தெரியுமா? சோசியல் மீடியா இந்த சிந்தனையை உங்களுக்கு சிந்திக்க விடாம, உங்க பெருமதி என்னன்னு தெரிய விடாம, யுவதிகள் யார் என்று யுவதிகளுக்கு புரிய விடாமல், உங்க உணர்வுகளை உங்களுடைய உணர்வை இன்னும் மேல உங்க செய்யற மாதிரி நிறைய பதிவுகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு. படத்துல குத்து காட்சிகள் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல உங்களுக்கு ஓபன் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இளைஞர் உங்களோட பேசினா சில யுவதிகளுக்கு மிக பெரும் இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். யுவதிகள் இளைஞர்களோட பேசினால் அவர்களுக்கு வாழ்க்கையில் சாப்பிடாங்க அதான் தேவை. அந்த மாதிரி ஒரு பருவத்துல 2 பேருக்குள்ள மோகம் வருகிற நேரத்துல நிதானமாக நீங்கள் நடக்க வேண்டிய இடத்தில் உங்களை நிதானம் தவற விட்டு அவசரப்பட விட்டு அதுல பாதாளத்துல போட்டு சைத்தான் கொண்டு போய் போட்டுரும். அந்த சைத்தான் போட்ட முறைதான் நீங்க விழிச்சு பார்ப்பீங்க. அதனா என்னாச்சு அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அதனால நடக்க முன்னாடி வெள்ளம் வர முன்னாடிதான் அணைக்கட்டுவாங்க. நடக்க முன்னாடி சோசியல் மீடியாவோட எப்படி நடந்துக்கணும்னு அவங்க முடிவு எடுக்கணும். வீட்டுல கத்திரிக்கிறது கோவம் வந்து சரி எடுத்து குத்திடுவோமா, அது காய்கறிகளை வெட்டுறதுக்கு வச்சிருக்கு. இதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவோட எப்படி நடக்கணும், என்ன மாதிரி நடக்கணும், அந்த அதனால போன் எடுத்து கீழே அடிச்சு இதுக்கு பிறகு எங்க வீட்டுக்கு போன் வேணாம், இந்த முசீபத்து எங்களுக்கு அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையே, புதுசா இந்த முசீபத்தால இவ்வளவு அப்படின்னு போனை கீழே அடிக்கிறது தான் புத்திசாலித்தனமான கேட்ட இல்லை. கட்டாயமா போன் தேவை. இதுக்கு பிறகு கையில
எல்லாரும் இதோட தான் எங்க போறாங்க. பஸ்ல பார்த்தாலும் இப்படி இருப்பாங்க, ரோட்ல போனாலும் இப்படி இருப்பாங்க. இதுக்குள்ளதான் இருக்குது, உலகமே இதுக்குள்ள வரப்போகுது. இது கையில வச்சே இருக்கணும். இது சம்பந்தமான அறிவு தேவை. இது இல்லாம வாழ கஷ்டம் என்ற நிலைமை மனிதர் இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று கையில வச்சிருக்கல. இப்ப அவனுடைய எல்லாம் பேங்க் இதுக்குள்ளதான், அவனுக்கு தேவையான படிப்பு இதுக்குள்ளதான், அவனுடைய தகவல் பிசினஸ் இதுக்குள்ளதான், எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். பேங்க்ல இருந்து, பிசினஸ்ல இருந்து, டாக்குமெண்ட்ல இருந்து, வைஃபோட பேசுறதுல இருந்து அத்தனை இதுக்குள்ளா போனோடு மனிதன் சேர்ந்து இதுக்கு பிறகு பயணிக்க வேண்டிய ஒரு யுகம் மலர்ந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு மாறுதுன்னா இன்னும் 2-3 ஆண்டுகள்ல உலகம் ரொம்ப வித்தியாசமா போகுது. ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு பிறகு ஒண்ணு கொண்டாந்து உட்கார வச்சுன்னு ரொம்பவே அது எங்களோட திறமையா பேசிட்டு போயிடும். ஒரு தலைப்பை கொடுத்துட்டோம்னா முழு தலைப்பை ஆய்வு பண்ணி இப்ப வந்து டிவி நிகழ்ச்சியில கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு மாவடி பள்ளியை பத்தி கேட்கணும்னா நிறுவனர் கேட்ப மாவடி பள்ளி எத்தனை மக்கள் அது சொல்லும், ரொம்ப சொல்லும். இதுக்கு முன்னாடி ரொம்ப இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சு. உங்க பக்கத்துல போயிட்டீங்கன்னா ரொம்ப கிடைக்கும். சம்மாந்தோம்ல ரொம்ப கண்டிங்க எத்தனை வருஷமா உங்க கார்டை கொண்டு போய் போட்டீங்கன்னா உங்க நம்பர் அடிச்சிட்டீங்கன்னா எனக்கு 10,000 தேவைன்னா 10,000 எண்ணி தந்தது ரொம்ப அது ரொபோட்டிக். அந்த ரொபோ சொல்லல, அந்த ரோபோஸ் கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்துல ஃபேமஸ் ஆகப்பட்டாச்சு. உங்களுக்கு தேவையானது வேணும்னா அது செஞ்சு தந்துடும். ஆனா இப்போ உள்ள ரோபோ உங்களோட பேசுற ரோபோ. உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்லும், நீ எங்கன்னு கேட்டா சொல்லும், எனக்கு கொஞ்சம் வழிகாட்ட வழிகாட்டும். அத்தனையும் சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த கேள்வி வேணும்னு கேட்டா உங்க மொழியை புரிந்து கொண்டு அந்த மொழிக்கு பதில் கொடுக்கிற ரோபோக்கள் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. இது மனித போச்சனையே எக்கச்சக்கமான வேலை ஏஐ செஞ்சிருவான் மனுஷன். ஏஐ டெக்னாலஜிலேயே அவ்வளவு வேலை நடக்க ஆரம்பிச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் போன் மிக முக்கியம். அதை தூக்கி வீசிட்டு இல்ல அதை பயன்படுத்த கூடாது, அது வேணாம்னு சொல்லிட்டோம்னா அது பிரச்சனையா போயிடும். போனை கொடுத்தா இன்னொரு முசீபத்து வந்துடும். படிப்புன்னு போனை கொடுத்துட்டோம், எனக்குள்ள ஏஐ படிக்கணும், அதுலதான் நிறைய விஷயம் இருக்குது. ஆனா போனை கொடுத்துட்டோம்னா நைட்டுக்கு ஏதோ யாரோட செக் பண்றாவோ, தப்பா போயிருவாவோ, தகாத உறவுல ஈடுபட்டுருவாவோ, ஏதாவது அப்படி பண்ணிடுவான்னு ஒரு அச்சமும் இருக்கு. இப்ப இந்த இடியாப சிக்கலை நிவர்த்தி பண்ணணும். போனை கொடுக்காம இருக்கிறதா, போனை கொடுத்து பிள்ளைகளை அழிக்கிறதா? அன்பு சகோதரிகளை, தாய்மார்களே, பெரியவர்களே, போனை கொடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. கையில போனை கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா அடுத்தவங்க போன்ல அவங்க தப்பு பண்ணிடுவாங்க, இன்னொரு நாள் போனை களை எடுத்துருவாங்க. போனை கொடுத்துட்டு தக்குவாவையும் சேர்த்து கொடுக்கணும். அங்கதான் விஷயம். போனை கொடுக்கறது ஓகே, இந்த போன்ல ஒரு ஆபாச காட்சி வருகிறது, நான் அல்லாஹ்வுக்கு பயந்தா ரப்பை தப்பு பார்க்க கூடாது. இந்த போன்ல எக்கச்சக்கமான கெட்டது வருவது, அவைகளிலிருந்து நம்ம தப்பனமாக இருந்தா உள்ளம் சீர்திருந்தம். அதனால இளைஞர்களை பொறுத்தளவுல அந்த போனோடு மிகவும் பக்குவமாக நடக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் என்பதைத்தான் இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியினூடாக சொல்ல போறேன். அன்பு சகோதரர்களே, இளைஞர்கள் யுவதிகள் என்றா யார் என்பதை முதல்ல புரியணும். இந்த மாதிரி ஒரு பருவம் சுபஹானல்லாஹ் திரும்ப வராது. ஒரு ஜனாதிபதி போய் கேட்டா, நான் படித்ததுல உண்மையாக ஒரு மனுஷன் எது பெருமதி என்று கேட்டா என்ன பொறுத்தல இளமை தான் பெருமதி. திரும்ப அந்த இளமை கிடைக்காது. ஒரு ஆள் ஜனாதிபதி ஆயிட்டாரு, முதிய வயசு, அவர் கொண்டு போய் பேலஸ் எல்லாம் கொடுத்தாலும் இளைஞருக்கு ஸ்விம்மிங் பூல் கிடைச்சா 4 பொடியமா கூட பார்த்து குதிப்பான், சந்தோஷப்படுவான். இவருக்கு வயசாளி கொண்டு போய் கொடுத்தா நடுங்குவார், எனக்கு எதுக்குப்பா ஸ்விம்மிங் பூல், எனக்கு இந்த ஆசை இல்லை குளிக்கிறதுக்கு, எனக்கு இப்பெல்லாம் அப்படி இல்லைன்னு வரும். இவ்வளவு பெரிய பேலஸ்ல அவரோட பேசுறதுக்கு கரைக்கிறதுக்கு இளமை என்ன அப்படி இல்லை. பான் வாங்க போனா இங்க 4 பேர் போவோம், அங்கிருந்து 8 பேர் வருவோம். எதுக்கு போனீங்க பான் வாங்க? உங்க வாப்பா 50 வயசு, பான் வாங்குறதுக்கு 10 பேர் எடுத்துட்டு போவாரா? அவருக்கு எங்க போச்சு? இளைஞர்களாக நிக்கிற நேரம் அவர் 10 பேரோட அங்க போவான், இங்க வருவாங்க. இளைஞர்கள் எதுக்கு முன் வருவார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு காலப்பருவம், பலமான பருவம். மனித குலத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனுஷனுக்கு கொடுத்த பலமான பருவம் வந்து இளமை பருவம். இந்த இளமையை கெடுத்துடக்கூடாது. இந்த புரிதலை உங்களுக்கு தரணும் என்பதுதான் இந்த தலைப்பு தந்திருக்கிறாங்க. சாதாரணமா ஒரு நூல் எடுக்கிறோம், அந்த நூல் உடைஞ்சிரும் இழுத்தா ஒரு 10 கெட்டு போட்டு பட்டு போட்டு இப்படி இழுத்து பாருங்க, உடைய. இளைஞர்கள் சாதாரணமாவே பலம், மேல இருந்து கீழே குதிக்கினா குதிச்சிருவாங்க, அவசரமா எங்கேயும் போவாங்க, யாருக்கு உதவி செய்வார்கள், அந்த மாதிரியான பலமானவங்க. ஆனா இளைஞர் அல்ல, தனியா வைக்கிறது, ஒட்டி வச்சிருக்கோம். அவங்க 10 பேரா 5 பேரா 4 பேரா தான் நிற்பாங்க. ஏன் கூட்டம் நிக்கிறாங்க தெரியுமா? இன்னும் பலம். இந்த ஆகாயத்துல பறக்கும் பறவைகள், இந்த பறவை பார்க்கறத பார்த்திருப்பீங்க. முன்னாடி ஒரு பறவை போகும், பின்னாடி அப்படி லைன்ல பறவை பறக்கும். சில டிஸ்கவரி சேனல் நீங்க பாருங்க, அந்த முன்னாடி பறவை காத்தை வெட்டிட்டு வீரியமா பறக்கும், பின்னாடி போறதெல்லாம் அப்படி வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகும்.
கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி உள்ள பறவை அப்படி பின்னாடி வரும், பின்னாடி இருக்கிற பறவை முன்னாடி வரும். பெரிய கூட்டம் இருக்கும், இந்த ஷேப்ல தான் பறக்கும். ஒரு விமானம் மாதிரி ஷேப்ல பறவை பறக்கும். முன்னாடி 2 1 2 4 8 இப்படி வரும். என்ன நடக்குதுன்னா அது காற்றை வெட்டி எடுக்குது, பின்னாடி உள்ளது அழகா பறந்துட்டு போகுது. சோ பின்னாடி உள்ள பறவை எப்ப முன்னுக்கு வரும் தெரியுமா? உனக்கு டயர்டா, நீ பின்னுக்கு வா, நான் முன்னுக்கு வரேன். இந்த மாதிரி ஒரு சமூகமா போகும். இளைஞர்களும் அப்படிதான், அவங்க கூட்டமா இருப்பாங்க. பிரச்சனைண்டா அதுல அவங்களுக்கு வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் போட மாட்டாங்க. அவர்களால ஒரு ஆளை தலைவர் நியமிச்சிருவாங்க. எப்படி தலைவர்? உட்காருங்க, நான் கூட்டம் போடுவோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல யார் தலைவர், ஆட்டோமேட்டடா அவரு தலைவர் ஒரு ஆளை அவங்களா நினைச்சிருவாங்க. இவர் எங்களுக்கு கொஞ்சம் விவரமானவர். அந்த இளைஞர்கள் எங்க போனாலும் போமா, நான் வரேன்னு வரும். இங்க இருந்து 5 பேர், அங்கிருந்து 10 பேர், இப்படி இளைஞர்கள் கூட்டமா நிக்கிற நேரம் அவங்கள்ட்ட என்ன நடக்குதுன்னா, இப்ப தலைவர் வேண்டி இருக்கு. அவங்களோட தலைவர் இல்ல, இந்த முழு இளைஞர்களையும் வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதைத்தான் படம் செய்யுது, சோசியல் மீடியா செய்யுது. இப்ப தலைவரை உருவாக்கணும்னா இளைஞர்கள் சும்மா பயணிக்க மாட்டாங்க, யுவதிகள் சும்மா பயணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு லீடர் வேணும். அந்த லீடரை கொண்டு வரதுக்கு தான் இந்த ஒரு படத்தை உண்டாக்குறாங்க. எப்பயும் படத்துல ஒரு சண்டை வைப்பாங்க, இளைஞர்களுக்கு சண்டை பிடிக்கும். படத்துல ஒரு காதல் இருக்கு, இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு காதல் தான் பிடிக்கும். அந்த டாபிக்க பேசினா சிரிப்பார்கள். அதனால படத்துல கொண்டு வருவாங்க. ஒரு நடிகரை கொண்டாந்து இளைஞர் மாதிரி ஆக்கி தீமையை தட்டி எடுக்கணும், அட்டிக்கணும், பிடிக்கணும், சண்டை பிடிக்கணும், இப்படி எல்லாம் காட்சிகளை கொண்டு வந்து இளைஞர்களுக்குள்ள அவர்கள் தலைவரா வந்துருவாங்க. இளைஞர்கள் யோசிக்க மாட்டாங்க, வீரியம் இருக்கும். தலைவர் வந்து சேட்டை பிச்சு கொடுத்தா பிச்சு கொடுப்பான், கொண்டை எப்படி வெட்டினா வெட்டி விடுமா. நீங்க நினைச்சது கூடாது, அந்த இளைஞர்கள் வெக்க இல்லை. இந்த ட்ரௌசர் எடுத்து கிழிச்சு வெடிப்பு பாத்தீங்கன்னா அங்க இங்கெல்லாம் கிழிச்சு கொடுக்குறான். வெக்க இல்லை போல, வெக்கம் இல்லாம இல்ல. அதே இளைஞரை கூப்பிட்டு அயன் பாக்ஸை கையில் எடுத்து அவன் ஷர்ட்ல அப்படி ஒரு ஓட்டையை போட்டு கையை கொடுத்து பாருங்க போவோம். இவ்வளவு ட்ரௌசர், இவ்வளவு ஒரு ஓட்டை, டெனிம் ட்ரௌசர்ல இங்க பிச்சு அங்க பிச்சு இப்படி கொடுத்துட்டு போறான்னு பாருங்க பார்ப்போம். உடனே ஓட்டையெல்லாம் மறைச்சிடும். அம்மாடி ஏன்பா இவ்வளவு ஓட்டை இருக்குது, இந்த ஓட்டையை மறைக்கிறேன்? நிஜமா ஒரு இடத்துல கிழிஞ்சா அவனுக்கு வெக்கம் இருக்குதான்னு கேட்டீங்களா? முதியவரையும் விட இளைஞர்களுக்கு வெக்கம் ஜாஸ்தி. யாருக்கு வெக்கம் கூட? யுவதிக்கு, இளைஞர்களுக்கு வெக்கம் கூட. அவங்களுக்கு வெக்கம் இருக்குது. அப்ப ஏன் இதை பிச்சு கொடுத்தாங்கன்னா, இதே ஓட்டை அவங்க கதாநாயகர் படத்துல உள்ள வீரர் இப்படியே ஒரு அயன் பாக்ஸ் வச்சு முக்கோணத்துல ஓட்ட போட்டாங்க வைங்க, எல்லாரும் அயன் பாக்ஸ் வச்சுட்டு போயிட்டு போறோம். அப்ப வெக்கம் வராது. ஏன்பா? தலை உடுத்துட்டு போறாரு, தலை உடுத்தா இவங்களுக்கு அது வெக்கம் வராது. அள்ளி சும்மா சாதாரண ஓட்ட விழுந்தா தூக்கி வீசுங்க, இது கொடுக்கலாமா, இது போட்டு இது வந்து இப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு தலைவர் இவனுக்கு தேவை. இளைஞர்கள் கூட்டமா இருப்பாங்க, இளைஞர்கள் அந்த மாதிரி நிற்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தலைவர் இருந்தாலும் அவர்கள் ஒரு தலைவரை பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தலைவரை உருவாக்க தான் இப்ப பேசுறேன். எந்த தலைவர்? இளைஞர்களுடைய கல்விகளுக்கு ரசூலுல்லாஹ் யார் என்று கொண்டு போய் காட்டணும். காத்தமுல் அன்பியாவை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு அஜித் தலைவர் இல்ல, விஜய் தலைவர் இல்ல, ரஜினிகாந்த் தலைவர் இல்ல. சோசியல் மீடியாவில் என்ன போடுறாங்க, ஏதாவது ஒரு கிளிப் போனாலும் போர்ட் பண்ணுவாங்க. பத்தியா படத்துல ஒரு துண்டு, எப்ப பார்த்தாலும் பாட்டு, காதுல பாட்டு அடிச்சுட்டு ஒருவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. பாருங்க பொம்பளை புள்ள அயன் பாக்ஸ் பண்ணிட்டு போடுற, அயன் பண்ற நேரமும் பாட்டு, படிக்கிற நேரமும் பாட்டு, போற நேரமும் பாட்டு, இது எப்படி உருப்படுவாங்கன்னு கேட்கிறாங்க. எல்லா நேரமும் பாட்டு என்ன சுபஹானல்லாஹ். இன்னொரு நாள் சொல்றாரு, எங்க பக்கத்து வீடு தொழுவுறாங்க, பள்ளிக்கு போறாங்க, பஜ்ர் கிளம்புறாங்க, பாட்டு சத்தம் இங்க கேட்குது, காலையில இருந்து பாட்டு போறாங்களே, இந்த ஹதீஸ் தெரியாதா? ஆனா தொழ போறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, அந்த டைம் மட்டும் தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மியூசிக்கே ஹலால் ஆக்குறாங்களா? பண்டி அடிச்சு ஹலாலான்னு பாக்குறாங்க. அது ஹலால். ஜெமியத்துல வந்து பிஸ்கட் ஹலால் கொடுத்தான்னு பாக்குறாங்க. யோகட் சாப்பிட முன்னாடி ஹலாலான்னு பாக்குறாங்க. இந்த பாட்டு மியூசிக், இந்த இசை கருவிகளை உடைக்க வந்து வந்தாங்க ரசூலுல்லாஹ். அந்த இசை கருவிகளை முஸ்லிம்கள் எப்படி ஆதரிப்பார்கள்? எப்படி நாம் அதோட சேர்ந்து போவோம்? அதுல போற பாட்டு சுப்ஹானல்லாஹ். இங்க இருந்து போற ஒரு பஸ், அப்துல் வதூத் மௌலவி என்னோட ஒரு நாள் பகிர்ந்து கொள்கிறார். அவர் வயசு, அதாவது அவர் போய் டிரைவர்கிட்ட கேட்டா, அவருடைய வயசுக்கு 70க்கு மேல. அவர் போய் கேட்டாரா, இந்த பாட்டை போட்டு போறியே, இவ்வளவு பேர் நிற்கிறார்கள், முக்கால் போட்டு, இந்த அர்த்தத்தை எனக்கே கேட்கிறாரு, கூச்சமா இருக்குது, வெக்கமா இல்லான்னு கேட்டோம். பண்ணிட்டாங்க, என்ன போட்டிருக்கிறோம், தலையை மறைச்சிருக்கிறோம், எங்க மானத்தை மறைக்கிறோமா? அவன் மானத்தை போக்குற மாதிரி பாட்டு போடுறான், அதுக்கு தலையாட்டிட்டு போறோம். நம்ம நடிக்கிறோமா, வாழ்றோமா? நிஜமா எங்களுக்கு கொள்கை இறங்கிருக்கிறோம், போலியா நடக்கிறோமா?
இங்கதான் பிரச்சனை. எங்க அடையாளம் தெரியாமல் இந்த சோசியல் மீடியாக்கள் வெறும் பேரளவில் எங்களை முஸ்லிம்களாக நிப்பாட்டி வச்சிருக்கு. மற்ற அத்தனையும் உள்ளுக்குள்ள எங்களுக்கு வேற சித்தாந்தங்களை புகுந்திருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இதுக்கு தீர்வு என்னன்னா, எங்க இந்த இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கும் தலைவர் உருவாக்கும். யாரு தலைவர்? பேரளவில் இல்ல, அஜித் தலைவர் இல்ல, விஜய் தலைவர் இல்ல, வேற எவன் நடிக்கிறான்னு தெரியாது, அந்த எவனும் தலைவர் இல்ல. ஒரு இளைஞனுக்கு படத்துல தலைவன், ஒரு இளைஞனுக்கு ஃபுட்பால்ல தலைவன், ஒரு இளைஞனுக்கு கிரிக்கெட்ல தலைவன். எவனாவது ஒரு தலைவனை பிடிச்சி இவன் தான் என் தலைவர். உங்க எல்லாருக்கும் ஒரு தலைவர் காத்தமுல் அன்பியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைஞர்களுக்குள்ள அந்த கல்வி பெருமானாரை கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தா அந்த கல்விகள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிக்கும். பெருமானாருடைய காலத்தில் இளைஞர்கள் ஓடி வந்தார்கள், பெருமானாரை பார்த்தார்கள், பெருமானாரோட பேசினார்கள், பெருமானாருடைய அவங்களோட பழகினார்கள், அவர்கள் கல்வை பறி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் அறிமுகப்படுத்துறோமா? போனை கையில கொடுங்க, அந்த தலைவரை அறிமுகப்படுத்துங்க. இப்ப எந்த சோசியல் மீடியாவும் அவரை பறித்துக் கொண்டு போகாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அவர் நேசிக்கிறார். ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களை பொறுத்தளவுல இளைஞர்களுக்கு முதல்ல தெரியணும் இளைஞர்கள் யாரு. சுப்ஹானல்லாஹ், திருக்குர்ஆன்ல இளைஞர்கள் நான் சொன்ன யுவதியும் சேர்த்துதான். திருக்குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்கு, அது சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயம். இந்த 18வது அத்தியாயத்தை பொறுத்தவரையில நம்ம ஜும்மா நாட்கள்ல இந்த அத்தியாயம் அதிகமா ஓடும். இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இளைஞர்களை பத்தி சொல்லணும். என்ன ஆச்சரியம் என்றா, இந்த சூறாவை எல்லாரும் படிக்கணும். நான் படிக்கணும், நீங்க படிக்கணும், இது உலகத்துல பெரிய அறிவாளி என்று சொல்ற எல்லாரும் படிக்கணும், அல்லாமாக்கள் படிக்கணும், முஃப்திமார்கள் படிக்கணும், ஆலிம்கள் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், தஃப்சீர் எழுதினவங்க படிக்கணும், ஷேகுல் இஸ்லாம் என்று சொல்றவங்க படிக்கணும். அப்படிப்பட்ட எல்லாரும் படிக்கணும். யாரு படிச்சு கொடுக்கிறார்? ஆசான்மார்கள், இளைஞர்கள். ஒரு இளைஞர் படிச்சு கொடுக்கிறாங்க. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா படிக்கணுமா? பெரிய பெரிய அறிஞர்கள் படிக்கணுமா? படிச்சு கொடுக்கிறவர் யாருப்பா? எந்த பல்கலைக்கழகம் படிச்சாரு? என்ன பிஹெச்டி முடிச்சாரு? அப்படின்னா ஒண்ணு இல்லையா? இன்னும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். ஆமனு பிரப்பீம், தன் ரப்பை அவர்கள் நம்பினார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அவருடைய நேர்வழியை நாங்கள் அதிகப்படுத்தினோம்ன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இளைஞர்கள் மட்டும் அல்லாஹ்வுடன் கையேந்தினான். அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்குமான கூட்டம் இளைஞர்களும் யுவதிகளும். அது ஏன் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்? அது ஏன் அந்த பருவத்தை பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த பருவத்துல தான் எல்லா பாவத்தையும் செய்யணும். எல்லா பாவத்தையும் செய்ய தோன்ற டைம்ல ஒரு ஆள் சஜிதாவில் விழுந்தாருன்னா அவருக்கு அல்லாஹ் அவரை விரும்புவோம். வறுமை நாள் 50 பேர் வெயில காய்வாங்களாம். எல்லாரும் நிக்கிற நேரம் 7 குரூப் எல்லாம் கூடுவாங்க. 7 குரூப். அதுல ஒரு கூட்டம் ஷாபுன் நஷாஃபி பாகத்தில், நீங்க வாங்க பையன் வெயில காய்றீங்க வாங்க அப்படின்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. யார? இளைஞர்கள். ஏன்? அவங்க இளமையை அல்லாஹ்வோடு கழித்தார்கள். ரப்புக்காக வேண்டி தன் இளமையை இரவில் இருந்தார்கள், ரப்போடு பேசினார்கள், பகலிலே அல்லாஹ்வுக்காக தன் நேரத்தை ஒதுக்கினார்கள். அவ்வளவு பேர் நிக்க அந்த இளைஞர்களை கூப்பிடுவானா, ஏங்க வாங்க, ஒளிமயமான மேடையை உட்கார வச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகு பார்ப்பான்றாங்க வறுமை நாள். நான் கேட்கிறேன், ஒரு பெரிய மந்திரி வந்துட்டாரு, பாராளுமன்ற உறுப்பினர் வந்துட்டாரு, ஜனாதிபதியை சபையில் உள்ள ஆளை கொண்டு மேடையில் உட்கார வச்சாரு. எவ்வளவு பெருமையா இருக்கும். எப்படி இருக்கும்? கூப்பிட்டு இருப்பான். நாளையில இருந்து ரோட்ல அவர் தான் ஜனாதிபதி. ஏன்னா ஜனாதிபதி நேற்று பக்கத்துல உட்கார வச்சாருப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பருவத்தை தேர்ந்தெடுக்கிறான். பேரை சொல்லல, அப்துல் ரஹ்மான் பேரை சொல்லல, இளமை என்ற பருவம். அதுக்காக முதியவர்கள் கண்ணியம் கொடுக்கணும் அர்த்தம் இல்ல. இளமையில எல்லா அசிங்கமும் செய்யற டைம்ல, நையாண்டி பண்ற டைம்ல, விபச்சாரம் பண்ண தோன்ற டைம்ல, எல்லா வகையான அடாவடித்தனம் பண்றதுக்கு தோன்ற டைம்ல ஒரு இளைஞன் இறைவனுக்காக தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டா மறுமையில் அல்லாஹ் கூப்பிடுவானா. அந்த இளைஞரின் பருவத்தை செலவழித்து முதியவர்கள் இருப்பாங்க. உலகத்தை மௌத்தா போல முதியவர்கள் இருப்பாங்க. ஆனா இளமையை அல்லாஹ்வுக்காக கழித்தவர்களை அல்லாஹ் கூப்பிடுவானா. நீங்க எல்லாம் எதுக்கு வெயில காயணும்? வாங்க நல்ல நில்லுங்க, ஏன் கடலில் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு பருவம். திருக்குர்ஆன் அவ்வளவு பேருக்கும் பாடம் நடத்துறதுக்கு ஒரு சின்ன குரூப்பை தேர்ந்தெடுக்குது. அது எனக்கு பாடமா, உங்களுக்கு பாடமா, சஹாபாக்களுக்கு பாடமா, பெருமானாருக்கு படித்து கொடுப்பதற்கு யாருக்கு போய் கேட்டா சூரத்துல் கஹ்ஃப் குவைவாசிகள். குவைவாசிகள் யாரு? எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, எந்த பட்டம் பெற்றாங்க, என்ன அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், ரப்பு மேல இருக்கிறான். அவங்க ரப்பை நம்பினாங்க. ஆமனு பிரப்பீம் வஸித்னாஹும் ஹுதா,
அந்த இளைஞர் கூட்டம் அவங்க பேரெல்லாம் எல்லாம் சொல்லல, அவங்களுடைய வேற எதையும் சொல்லல. அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். நம்பினா ஊர்ல பிரச்சனை, ஊர்ல உள்ளவங்கலாம் பிரச்சனை படுத்தும். என்ன பிரச்சனை? அல்லாஹ் நம்பினா அப்படின்றான். அதனால இந்த இளைஞர்கள் ஊர்ல இருந்தா அவங்க மதத்துக்கு நம்ம போயிடணும். நம்ம அல்லாஹ் நம்பிருக்கிறோம், நம்ம கொஞ்சம் பேர் தான் மைனாரிட்டி தான். ஆனா ரொம்ப நம்பினால நாங்க வெளியே போயிருவோம், ஊர்ல இருந்து வெளியே போயிருவோம். போன ஒரு கோயில் தெரியுது, இந்த கோயில போயிருவோம், அப்பே கையேந்துறாங்க. இந்த வானம் அவர்களுக்காக திறக்கப்படுகிறது, இந்த பூமி அவர்களை தாங்கிக் கொள்கிறது. ஒரு இளைஞர்கள் கையேந்திரன் ரப்புல் ஆலமீன் பதில் கொடுத்த விதத்தை திருக்குர்ஆன் சொல்லுது. எவ்வளவு பவர் பாருங்க, எவ்வளவு பவர். அந்த மன்னர் அந்த பக்கத்தில் நிற்கிறான், அவனோட பெரிய படை இருக்கிறது. ஆனா அந்த ஊர்ல இருந்து சாதாரண இளைஞர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வெளியாகிறாங்க. வெளியாகினா பெரிய பேலஸ் கிடைக்கல, பெட்ரூம் கிடைக்கல, ஏர் கண்டிஷன் போடப்பட்ட மாளிகை இல்ல, ஒரு குகை. அவங்க அல்லாஹ் சொன்னாங்க, ரப்பானா என்னோட ரப்பே உன் ரஹமத்து வேணும் யா அல்லாஹ், உன் இறக்கம் வேணும் யா அல்லாஹ், எங்களுக்கு எங்க காரியத்தை இலகுபடுத்துறியா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழிப்படுத்துறியா அல்லாஹ். கேட்கிற நேரத்துல கோயிலுக்குள்ள பூந்துட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு தூக்கத்தை கொடுக்கணும். தூக்கத்தை கொடுத்தா பிறண்டு தூங்குறாங்க. தூங்கிட்டாங்களா? அவங்க நேர்வழியை கேட்டாங்க, நேர்வழியை அதிகப்படுத்த சொன்னாங்க. இளைஞர்கள் இன்னும் பெரிய வயசு இல்ல. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், 11 வருஷம் தூங்கிட்டாங்க. தூங்கி எழுப்பினா ஒரு ஆள் கேட்கிறார், எவ்வளவு நேரமா தூங்கி இருப்பீங்க? கம்மி விஷயம், எவ்வளவு நேரம்? அப்போ அவங்க உள்ள ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு சின்ன நேரம், கொஞ்ச நேரம் தூங்கிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற. அப்பதான் சொல்றாங்க, பசிக்குது இல்லையா, தூங்கி முடிச்சுட்டு பசிக்குதா, கொஞ்சம் சந்தைக்கு போயிட்டு வாங்க. எப்படி போகணும்? இந்த பிடிச்சுக்கோங்க, அப்படி வரைக்கும் ஆதி இந்த எடுத்துட்டு போங்க. உடல் மதியத்தில் எந்த ஐயோ அஸ்கா தாமும் போய் பாருங்க, எந்த சாப்பாடு அஸ்கா தூங்கி இருக்கிறோம். இந்த ஹராமான சாப்பாடு கொண்டு வந்துடாதீங்க, ஹலால் சாப்பாடு போய் பாருங்க. கொண்டு போய் இந்த தாளை கொடுத்துருங்க, அவன் தள்ளி வச்சிருக்கிறாங்க. இந்த பணத்தை போய் கொடுங்க, அது தாள் சல்லின்னு வருது, வரைக்கும் இந்த தாள் சல்லியை போய் கொடுங்க. கொடுத்துட்டு ஏதாவது தூய்மையா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு போய் கொடுத்தா, பார்த்து போற வழியில மாட்டி பற்றாதீங்க. என்ன தெரியுமா, கவனமா நடந்துக்கோங்க, இல்லைன்னா மதம் மாத்திடுவாங்க போல. அப்ப கூட சிந்தனையை பாருங்க, சல்லியை கொடுத்து அனுப்புற நேரம் கூட மதம் மாத்திடுவாங்க. எங்களை காட்டி கொடுத்துடாதீங்க, கவனமா போங்கன்னு போய் அவன் சல்லியை நீட்டினா அப்ப அந்த ஊர்ல பெரிய பிரச்சனையாகும். உங்க ஊர்ல இப்ப போய் வராங்க, ஒரு சட்டை நீட்டி எனக்கு பாடலாக்கள் தாங்கன்னா யாருக்கு மூத பார்த்துட்டு இதுவரைக்கும் கூய்க்குள் இருந்தவர்கள் அவங்களோட ஒரு ஏடும் இருக்கிறது. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வர்ரகீம் ஏடும் கையில வச்சிருந்தாங்க. அந்த ஏடுல தான் அம்புட்டு இருக்குது, அந்த ஏடுல தான் அல்லாஹ் ஒருவன் இருக்குது. அந்த ஏடை நம்பினார்கள், அது உள்ள தகவல் நம்பினாங்க. அல்லாஹ் ஒத்தந்தான் கேட்டா அவனதான் கேட்கும். அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு போனா அந்த காட்டுற இன்னமும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள் ஆமனு பிரப்பையும் தன் ரப்பை நம்பினவர்கள். அல்லாஹ் கைவிடுவானா? ரப்பை நம்பினவங்க கைவிடுவானா? சும்மா இளைஞ அது என்ன முடியுமா? அப்படியா அதிகப்படுத்தினோம், ரூட்டை காட்டினோம், பாரு கொடுத்தோம். எது வரைக்கும்? ஜன்னah வரைக்கும். என்னாச்சு? அதோட அல்லாஹ் நிப்பாட்டம். அந்த இளைஞர்களோட கதைய அல்லாஹ் நிப்பாட்டம். அப்பதான் உங்களுக்கு தெரியுது, ஆஹா ரொம்ப பழமை வாய்ந்தார்கள் இவங்க இப்ப பொடியம் மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த காலத்துல இருந்த 10 ஜெனரேஷன் இப்ப மவுத்து எழுதி பார்த்தா இது அப்பா அவங்களோட புள்ளி, அதாவது அந்த காலத்துல இருந்தவங்களோட புள்ளட வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு காலம் வரும். உடனே ஊர் மக்கள் குழம்பிட்டாங்க, இது வேற இனமா யாரு, அவங்களுக்காக ஒரு கட்டிடம் கட்டினதாக குர்ஆன் சொல்லிட்டு போகுது, நீங்க படிச்சு பாருங்க. ஆனா இந்த ஏடுகளை ஜோர்தான்ல ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞர் தன்னை காணாமல் போன ஆடை தேடுறதுக்கு குகைகளுக்குள் தேடி போகிற நேரம் இந்த ஏடுகள் கண்டெடுக்கப்படுகிறது. அதுல பாதி ஏடு காலி. சில ஏடுகள் எடுத்து அங்க ஒரு புத்தகச்சாலை செய்யக்கூடிய ஒருவர்கிட்ட இந்த இளைஞர் கொண்டு வந்து காட்டுறான். இந்த பாருங்க இன்னமும் இருக்குது, இந்த குகை இன்றைக்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏடுகளை அவர் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஊர்ல உள்ள ஒரு லைப்ரரியில ஒப்படைக்கிறாரு. இது புத்தகச்சாலைக்கு செய்வதாக நீங்க பாருங்க. அந்த லைப்ரரியில இருந்து அது அமெரிக்கா வரைக்கும் போகுது. போனால் 50 ஆண்டுகளாக அதுல ரகசியங்களை மறைத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிபிசி அல்லது CNN இவருடைய வீடியோ கிளிப் இன்றைக்கும் இருக்கிறது, ரிலீஸ் பண்ண ஞாபகம் உள்ள பேர் ஜஸ்மின் நினைக்கிறேன். அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த
பழங்காலத்து மொழிகளை படித்து அதை ஆய்வு பண்ணி அந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்க, மைக்ரோஸ்கோப்பை போட்டு இது என்ன இந்த சீக்கிரம் இருக்கு பாருங்க அதை எழுதி வச்சுட்டு போயிட்டான். போல வரவங்கலாம் படிக்கலாமா, அப்படி படிக்கல. அந்த காலத்து மொழியை அதை பார்த்து அது என்ன, அப்ப மகாச்சாரிய சென்ரத் பரணிட்டான், ப்ரொஃபசர் சென்ரத் பரணிட்டான், அங்க போய் உட்கார்ந்து என்னப்பா எழுதியிருக்கிறான் அதை தனியா படிச்சு இதுதான் எழுதியிருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறார். ஒரு மொழி பழங்காலத்து மொழியை ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கணும். இத மாதிரி கண்டுபிடித்ததை அமெரிக்கா மறைச்சிட்டான். சுப்ஹானல்லாஹ். 2 வார்த்தைகள் யூடியூப்ல நீங்க பார்க்கலாம், CNN வெளியாகுது. 2 பேர் பேசுறாங்க. 2 பேர் அந்த ஏடுகள் என்ன சொல்லுது என்று சொல்ற நேரம், அல்லாஹ் உன்னை வெளியாக்க நாடினார் வல்லாஹி வெளிப்படுத்துவார். ஒரு ஆள் சொல்றாரு இட் கன்ஃபார்ம்ஸ் குர்ஆன் என்ற உடனே அவர் என்ன பண்ணாரு, இந்த ஏடு என்னப்பா நீ மைக்ரோஸ்கோப் போட்டு உள்ளுக்குள்ள போட்டு எல்லாம் ஆய்வு பண்ணி அதை அழிச்சு போய் கூடாது பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறான். ஆனா உலகத்துக்கு வெளியிடல. இன்னொருத்தன் பேசுறான் இட் கன்ஃபார்ம்ஸ் இஸ்லாம். இது ஈசா நபிக்கு பிறகு நடக்குது. அது என்ன குர்ஆனை கன்ஃபார்ம் பண்ணுது, கடவுள் 3 இல்லப்பா, அந்த ஏடுல கடவுள் 1 தான் இருக்குது. கடவுள் 3 என்பது பிழை, ஒரு கடவுள் தான் என்பது அந்த இளைஞர்களுடைய கொள்கை. இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. 7 இளைஞர்களும் 300 வருஷம் ஒரு கோயில வாழ்ந்தாங்க. அது 7 இளைஞர்கள் குருவாங்க இல்ல, 300 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு குருவாங்க இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அதிசயமான இளைஞர்களை பத்தி உலகம் பேசுது. அவங்களுடைய எல்லாத்தையும் கண்டெடுத்துட்டு அந்த இளைஞர்களை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா, அவங்களோட குவாலிபிகேஷன் நான் பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு குவாலிபிகேஷன், அவங்க ஓப்பன் ஹார்ட்டோட சொன்னாங்க, ரொம்ப எங்க நாங்க கேட்கிறோம் யாரெல்லாம் ஒன்ன மட்டுமே நம்பியிருக்கிறோம் யாரெல்லாம் எங்களை கைவிட்டாது யாரெல்லாம் கேட்டதை அல்லாஹ் கபூல் செய்தால் இளைஞர்களும் யுவதிகளும் இந்த டைம்ல சோசியல் மீடியாவில் உங்களை பறி கொடுக்க போறீங்களா? உங்க ரப்போட தொடர்பு வைப்பதற்கு மிக பலமான பருவம். நீங்க தூய்மையாக்கி விட்டு உங்க ரப்பு முன்னாடி நின்று ரப்பே உன்னை மட்டுமே நம்பியிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த வானம் இளைஞர்களுக்காக திறக்கப்படும், அல்லாஹ்வுடைய யுவதிகளுக்காக திறக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பருவத்தை நம்ம தொலைக்க போறோமா என்பதை யார் சொல்லிக் கொடுக்கணும்? பெற்றார்கள் சொல்லிக் கொடுக்கணும். இளமை பருவத்தை எப்படி கழிக்கணும் என்பதை பெற்றார்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும். மார்க்கெட்டின் பக்கம் திருப்பி விட்டுட்டீங்கன்னா இளைஞர்கள் பள்ளிவாசல் இருப்பாங்க, இளைஞர்கள் ஊரை திருத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட பருவம் குர்ஆன் விளக்கி பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. நபிமார்களை பத்தி பேசுற நேரம் சில நபிமார்களை பத்தி திருக்குர்ஆன் பேசு, அவருடைய இளமை பருவத்தை பேசு. இப்ராஹிம் நபியுடைய இளமையை பேசுது, யூசுப் நபியுடைய இளமையை பேசுது, இளமை பருவத்தில் எப்படி அல்லாஹ்வை நெருங்கினாங்கன்னு பேசு. அன்பிற்கினியவர்களே, அந்த வரலாறுகள்லாம் நம்ம பரட்டி பார்க்கணும். நம்ம அதை ரசிக்கிறதுக்காக வேண்டி எங்க நேரத்தை கொடுக்கணுமே தவிர இளைஞர்களும் யுவதிகளும் இன்றைக்கு அசிங்கத்தில் ஈடுபட்டா கல்வி அசிங்கமா போயிடும், ரொம்ப அசிங்கமா போயிடும். வாழ்க்கையில என்னதான் ஹிஜாபு போட்டாலும் அந்த அசுத்தம் வெளியே தெரிஞ்சிடும். தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு அடிக்கடி இந்த சோசியல் மீடியாக்கள் இஸ்லாம் ஏதாவது இருக்கிறா அந்த மாதிரி சேனல்களை பார்க்கணும், அந்த மாதிரி குரூப்புகள்ல ஆட் ஆகணும். அவங்க போற அந்த விஷயங்களை கேட்கணுமே தவிர அசிங்கத்துக்கு இலகா போயிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இளைஞர்களை பற்றி எக்கச்சக்கமான செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இளைஞர். அவர் எப்படி இருந்தா, அஸ்லமி கோத்திரம் ரொம்ப தூரம், அஸ்லமி கோத்திரத்துல இருந்து வர்றாரு. வந்தா ஒவ்வொரு ஆணி சில ஊர்ல இருந்து வருவாங்க. இப்ப கொழும்புல இருந்து வந்துட்டாங்க வைங்க, கல்முனைக்கு திரும்ப இங்க இருந்து போகணும் கொழும்பு, ரொம்ப தூரம்னு வைங்க. இன்னைக்கு பிரயாண வசதி போய் வந்து போயிடலாம். அந்த காலத்துல அஸ்லமி கோத்திரத்துல இருந்து வந்துட்டாங்கன்னா திரும்ப போய் திரும்ப வர்றது ரொம்ப பெரிய சிரமம். இன்றைக்கு பல மணித்தியாலத்துல பிரயாணம், அன்றைக்கு நாள் கணக்கில் மாச கணக்கில் பிரயாணம். அந்த பிரயாணத்துக்கு நிறைய சிரமம். இன்றைக்கு ஃபியூல் காஸ்ட் வர மாதிரி அவங்களுக்கு என்ன பெட்ரோல் அடிப்பாங்க, ஒட்டகத்துல தான் போறாங்க, அது சாப்பிட்டா கொண்டு போயிருமே. இவங்க 30 நாள் சாப்பிடணுமே, வர்ற வழியில ஏர் கண்டிஷன் ரூம் போட்டா கொடுப்பாங்க, பாலைவனத்துல தூங்கணும். அவங்க அதே ரூட்ல பிரயாணம் மேற்கொள்ளணும். கடுமையான வெயில் அடிக்கும், சில நேரம் குளிர அடிக்கும், இதெல்லாம் தாண்டி கொண்டு போகணும். காத்தடிக்கும், கண்ணை பொத்திடுவாங்க அரபிகள். அந்த மண்ணெல்லாம் போய் கண்ணுல படும். அவ்வளவு பயங்கரமான ஒரு பிரயாணம். இந்த அஸ்லமி குலத்தில் இருந்து வந்தவர் திரும்ப வீட்டுக்கு போயிடாண்டாரு. ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க விட்டு போக எனக்கு ஏறாது, உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில உட்கார்ந்து பயான் பண்ணிட்டாங்கன்னா அவர் கேட்டுட்டே இருக்காரு. இப்படி ஒரு 70 லட்சம் பேர் வெளியில நிக்கிறாங்க. அவங்களுக்கு ரூம் கொடுக்கப்பட்டிருக்கீங்கன்னா இல்ல. மஸ்ஜிதுல் நபவி சின்ன பள்ளிவாசல், அதுல முற்றவெளி, அந்த முற்றவெளிக்கு சுப்பானுவோம், அதுல சுப்பானுவோம். அந்த சுப்பா முற்றவெளியில ஒரு 70 பேர் தங்குறாங்க. 70 பேருக்கு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் 70 பேர் வெளியில நிற்பாங்க. அவங்களுக்கு ஒரே ட்ரெஸ் தான்,
அவங்க என்ன வியாபாரம் கிடைக்கும்னா அவங்களோட மெயின் டார்கெட் ரசூலோட பயம் கேட்கணும். அதனால சின்ன ஏதாவது சொல்லிட்டு வருவாங்க. சில வேளை ஈச்சப்பழத்துல ஒரு துண்டை சாப்பிட்டுட்டு நம்ம நோம்பு துறக்கிறதுக்கு 3 ஈச்சப்பழம் சாப்பிடுவோம், 5 சாப்பிடுவோம். அவங்க ஏதோ ஒரு ஈச்சப்பழத்துல ஒரு துண்டை சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாள் பெருமானா ஃபஜ்ர் நேரம், தஹஜ்ஜுத் நேரம், ரசூலுல்லாஹ் முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்துட்டாங்கன்னா பெருமாள் தூங்க மாட்டாங்க, எழுந்திருவாங்க. ரப்பு பக்கத்துல அல்லாஹ்வோட பேசணும் அப்படின்னு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பிடம் நிறைய கேட்பாங்க. அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து அடியார்கள் என்று கேட்பவர்கள் யார்? உலகம் தூங்கினாலும் பெருமானார் சாட்டு போக்கு சொல்லி தூங்கவே மாட்டார். எந்த அளவுக்கு தூங்க மாட்டாங்கன்னா, ஒரு மனிதன் தன் மனைவியோட வாழுகிற நேரம் இந்த கல்வி பறிப்போகும் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா நாயோட வாழணுமா இருந்தா நீங்க நினைச்ச கூடாது ஒவ்வொரு நாளும் ஆயிஷா நாய் வீட்டுக்கு போகலாமா? இல்ல, தங்கிறதா இருந்தா 11 மனைவி, ஏன் காலத்துல 9 மனைவி. 9 மனைவிக்கு டேட்டை கொடுத்துட்டு திங்கள் இவங்களுக்கு, செவ்வாய் அவங்களுக்கு, புதன் இவங்களுக்கு, வியாழன் அவங்களுக்கு, வெள்ளி அவங்களுக்கு, இப்படிதான் வரும். டேட் வந்துதான் திரும்ப ஆயிஷா நாய்க்கு வரணும். அப்போ ஒரு நாளை வந்து ஒரு பெண்ணு மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களும் ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பம் ஆயிஷாவோட வாழ. ஆயிஷா சொல்றாங்க, நானும் பெருமான ஒரு போர்வையில ரொம்ப அமர்கலமா அன்றைக்கு நாள் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் என்ன பார்த்து கேட்டாங்க, ஆயிஷா என்ன விடுறீங்களா ஜிம்மி? ஆயிஷா என்ன விடுங்கன்னு கேட்டாங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனுமதி கொடுத்து பெருமானார் எழுந்தார்கள். அன்றைக்கு தொழுதார்கள், அழுதார்கள். சுபஹானல்லாஹ். சூரத்துல் ஆல இம்ரானுடைய கடைசி இறுதி ஆயத்தில் இறங்கிய நாட்கள் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வானம் பூமியை படைப்பதை பற்றி பேசுகிறார். அந்த ஆயத்தில் ரசூலுல்லாஹ் ருக்குவில் இருந்து அழுது கொண்டு தேம்பி கண்ணால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த அழுகை, அந்த தொழுகை முழுக்க அழுது கொண்டே இருந்தால் ஒரு செய்தி வரும். என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? உலகத்தில் அசந்து தூங்குறது என்பதே ஒரு இன்பம். அதுலையும் மனைவியோட வாழ்ந்து தூங்குறது என்பது வேற. இந்த நேரத்திலையும் அல்லாஹ் அந்த வகை வருகிற நேரம் பெருமானார் தன் மனைவியை வைத்து விட்டு அதுக்கு போறாங்க. அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட அந்த வாழ்க்கையை விட்டு இரவு தொழுவாங்க. தஹஜ்ஜுத்ல எழும்புற ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? வெளியே போய் பார்த்தா ஒரு ஆள் நிக்கிறார். திடீர்னு வெளியே போயிட்டீங்க, ஒரு இருள் நிறைஞ்ச இடம். என்ன ஆயிரும்? யாருப்பா இருட்டுல நீங்க லைட் அடிச்சு வச்சிருப்பாங்க, நிலா வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். யாராவது இருந்தாங்கன்னா அந்த நிலா வெளிச்சத்துல சாடமாடே தெரியும். ஒரு இளைஞன் அன்றைக்கு தூங்காமல், அதாவது எழுந்து கையில் தண்ணியை வைத்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக ஒரு இளைஞனை ஓடிட்டு போய் கேளுங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? நைட் முழுக்க முடிச்சிருந்து அடுத்த நாள் சூரியன் வெளி, அதாவது 12 மணி காட்டி தூங்குறதான் பிடிக்கும். அவங்க எல்லாம் அப்சைட் டவுன் தான் செய்ய பார்ப்பாங்க. நைட்டு முழுக்க ஏதாவது பார்த்து செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு விடியிற நேரம் தூங்குறதுக்கு பாருங்க. இளைஞர்களையும் யுவதிகளையும் எழுப்புறதா ரொம்ப கஷ்டம். தூங்குறது கஷ்டம், தூங்கினவங்களை எழுப்பாட்டுறது கஷ்டம். சகருக்கு எழுப்பாட்டப்படுற பாடு, புடிச்சு இதாக்கணுமா, அடிக்கணுமா, பிடிக்கணுமா, தண்ணியை ஊற்றணுமா, ஓட்டப்போல குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போயிருக்கா, அந்த மாதிரி பிரச்சனை. சில வீடுகள்ல எப்ப அசாம் சொல்லி ரொம்ப எழுந்துரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனால் அந்த இளமையில எப்ப அந்த பெண் தாயண்ட அந்தஸ்துக்கு வர்றாவோ அப்புறமா சிறு சமுதிரம் எழுந்துருவான். அந்த புள்ள ராத்திரி 1 மணிக்கு கத்துற டைம்ல பால் குடிக்க எழுந்துருவான். அப்படியே மாறிடும். அந்த இளைஞர் தன் தூக்கத்தை விரும்புகிற டைம்ல வெளியே நிற்கிறார். பெருமானவரை பார்க்கிறார், யாருமே இல்லை. கையில தண்ணீரோட நிற்கிறார். பெருமானவரை பார்க்கிறார். ஏன் நிற்கிறார் தெரியுமா? பெருமானவரை பார்க்கணும். எல்லா நேரமும் மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் அவர் கையில தண்ணியை வச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு என் கையால தண்ணி குடிக்க இந்த டைம் தான் உகந்த நேரம். தூக்கத்தை தியாகம் பண்ணி பெருமாள் இப்ப விழிப்பாங்க டார்கெட் பண்ணி நேரத்தை விளங்கி வெளியில நிற்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அவரை பார்க்கிறாங்க. என்ன அன்பு! சுப்ஹானல்லாஹ். இப்படி இளைஞர்கள் தன் கல்விகளை பறிகொடுத்த வரலாறு மதீனத்து வரலாறு. கையில தண்ணியை வச்சு நிற்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அவர் கண்ணை பார்க்கிறாங்க. என்னன்னா வேணும் செல்லின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேளுங்க. பெருமானா நினைக்கிறாங்க ஏதோ தேவையில் இருக்கிறது போல. சில பேர் கடன் கேட்கறதுக்காக வேண்டி சில பேர் விடிய காலம் வந்துருவாங்க. பச்சருக்கு பள்ளிக்கு வராத கூட ஆஜியார் சொல்லலாம் வந்தோம்னா பக்கத்துல நின்றுட்டு கடன் கொஞ்சம் இருக்கிறாமான்னு கேட்பாங்க. எதுக்குன்னா ஆஜியார சந்திக்கு பள்ளிக்கு வரணும்னா பச்சருக்கு வந்தோம்னா சந்திக்கலாண்டு. ரசூலுல்லாஹ் எதுக்கு வந்தாரு? ஏதோ உலக தேவையா? முட்டை வெளியில நிற்கிறீங்க, ஆக்சுவலா கல்யாணம் நடக்க போகுது, ஒரு வீடு கட்டி தரலாமா, நீங்க தான் 40 விட்டணும் 50 விட்டணும் தர்மம் கொடுக்குறீங்க, இது யாருக்கு போறோம்? ரசூலுல்லாஹ் ரொம்ப பெரிய பணம் வருது, பெருமாள் இருக்கல, கசானா நிறைய வர்றவங்களுக்கு எல்லாம் 40 கொடுங்க 50 கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ். ஒட்டணும் பால் தேவைப்படுறவங்களுக்கு பால் கொடுக்கணும், அப்படி பணம். கைபர் கோட்டையை பிடிச்சதுக்கு போற இதிரி 6 பிறகு அவ்வளவு பணம். ஆனா பெருமானார் ஏற்கனவே வாழ்ந்தாங்க. அப்ப கேட்கிறாங்க என்ன வேணும்? அவர் பெருமானாரை பார்க்க என்ன சொல்லலாம்? யார சொல்லலாம்? எனக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பிடிச்சி
நல்ல ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு மாதிரி ஒரு வீடு தந்தீங்கன்னா இதை நீங்க தான் ஜனாதிபதி, நீங்க மனசு வச்சா செஞ்சிடலாமே, யாரும் சொல்லலாம். அப்படி கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார். நல்ல அருமையான வாய்ப்பு. ரசூலுல்லாஹ் என்ன வேணும்னு கேட்டாங்க. ஜனாதிபதியா வந்து கேட்கிறாங்க அல்லது நபியா வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டு கொடுத்துருவாங்க. யாரும் சொல்லலாம், நீங்க வேணும்னு கேட்கிறேன். எப்படி கேட்கிறாரு? அல்லாஹ்வுடைய தூதரே, அவருக்கு வாழ்க்கையில ரொம்ப அற்புதமான ஒரு மூமெண்ட் தான் இந்த மூமெண்ட். பெருமானாருக்கு தண்ணி கொடுக்கிறவருக்கு மறக்கவே இயலாது. தஹஜ்ஜுல எழுப்பி ரசூலுல்லாஹ் கண்ணை பார்த்து சாத்தமுல் அன்பியாவுக்கு கையால உதுவடுங்களை ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். கணவன் தூங்குற நேரம் மனைவி எழுப்பினால் கணவனை எழுப்பாற்றார். தஹஜ்ஜுக்கு எழுப்பாத கணவன் இருப்பாங்க. மனைவி எழுப்பாற்ற நேரம் கணவன் எழுப்பி எழுப்பாத மனைவிமார்கள் இருப்பாங்க. ஒரு இளைஞன் தன் தூக்கத்தை தியாகம் பண்ணி காத்தமுல் அன்பியாவுக்கு முன்னாடி இந்த அருமையான வாய்ப்பை எடுப்பது உலகத்தில் பல கோடி மக்கள் இருக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரபியத் இப்னு கஅபுல் அஸ்லமியை தேர்ந்தெடுத்தார். தன் வீட்டில் இருந்து ஊரில் இருந்து வந்து ஏழ்மையை தேர்ந்தெடுத்து கொஞ்சோண்டு ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு பெருமானாரோட பேசணும், பெருமானார் பேச்சு கேட்கணும், பெருமானாரோட வாழணும் என்ற கல்வை பறிக்கொடுத்த இளைஞர்கள் எல்லாம் அவருடைய நல்லடியார்கள். பெருமானார் அவரை பார்த்து கேட்டார், என்ன ரபியா என்ன வேணும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒன்று வேணும் யா ரசூலல்லாஹ், இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒன்று வேணும், ஜன்னாவிலே உங்களோட பக்கத்தில் ரபியத் இப்னு கஅபுல் அஸ்லமி உங்களோட பக்கத்தில் இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், உங்களோட தோழமை கொள்ளணும் யா ரசூலல்லாஹ். நீங்கள் நபிமார்களோடு சாலிஹீன்களோடு சுஹதாக்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்வான அந்தஸ்தோடு உங்களை நிரப்பமா உங்களை நெருங்கி நிறைய பேர் இருப்பார்கள். நீங்கள் கடும் பிஸியாக இருப்பீர்கள். நபிமார்கள் எல்லாம் எவ்வளவு நபிமார்கள், எவ்வளவு சித்திகீன்கள், எவ்வளவு சுஹதாக்கள், எவ்வளவு சாலிஹீன்கள் காத்தமுல் அன்பியாவை சுத்தி சுத்தி வளைக்கிற நேரம் ரபியத் இப்னு கஅபுல் அஸ்லமி உங்களை நெருங்கலாமா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் ஜன்னாவை தந்து உங்களோடு ரபியாவுக்கு பக்கத்தில் வேண்டும் யா ரசூலல்லாஹ். ஜன்னாவிலும் இடம் வேண்டும், அது உங்களோடு வேண்டும் யா ரசூலல்லாஹ். நீங்கள் இல்லாமல் ரபியாவுக்கு கஷ்டம் யா ரசூலல்லாஹ். இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ். ஜன்னாவிலே உங்களோட தோழமை வேண்டும் யா ரசூலல்லாஹ். எனக்கு அதை கேட்டுத்தாருங்களே அல்லாஹ்விடம் என்று கேட்டார். பெருமானார் அவரை பார்த்து கேட்டார், ரபியாவை பார்த்து கேட்டார், ரபியா வேற ஏதாவது அவகைர ஜாலிக்கு வேற ஏதாவது கேளுங்களேன் என்றார் ரசூலுல்லாஹ். வேற ஏதாவது கேளுங்களேன். பெருமானாருக்கு வாக்களிக்க முடியாத நேரம் அல்லாஹ் அவன் வாக்களிக்க சொன்னால் மட்டுமே பெருமானார் வாக்களிப்பார்கள். வேற எதுவுமே மரண விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு வாக்களிக்கிறார். கூப்பிட்டால் ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு முன்னாடி ஃபாத்திமா என்னுடைய ஃபாத்திமா குறைஷிகளே ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தார் எல்லாம் கூப்பிட்டு விட்டு சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னார்கள், ஃபாத்திமா துனியாவில் என்ன சரி பாப்பாவிடம் கேட்க இருந்தால் கேளுங்கள் ஃபாத்திமா, நான் தருகிறேன் ஃபாத்திமா. தன்னுடைய மகன் எல்லா பிள்ளைகளும் மூத்தாது ஒரே ஒரு பிள்ளை மட்டும் மீதமாக நிற்கிறது. பெருமானுடைய ஈரக்கொலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளவு நேசம். ஒரு வாப்பாவாக இருந்து பாருங்கள். எனக்கு என் பிள்ளைகளோட எவ்வளவு இரக்கம் என்று வாப்பாவாக இருந்து நான் சொல்லுவேன். காத்தமுல் அன்பியா இந்த உம்மத்தோட எவ்வளவோ இரக்கம் என்றால் தன் மகனோட எவ்வளவு இரக்கம். மறுமையிலே ஃபாத்திமா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எனக்கு எதுவுமே செய்ய முடியாத அந்த நீதிமன்றத்தில் இந்த துனியாவில் ஏதாவது வேண்டும் என்றால் கேளுங்கள் ஃபாத்திமா. மறுமைக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள் என்று பேர் கூப்பிட்டு தன் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் சொல்லிவிட்டு தன் மகளையும் பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானம் அது பயங்கரமானது. ஃபாத்திமா வாப்பாவால் மகளை காப்பாற்ற முடியாது என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மறுமை விஷயத்தை ரசூலுல்லாஹ் கேட்டவுடன் சொல்ல முடியாது. அல்லாஹ் வஹி மூலமாக பெருமானாருக்கு சொன்னார். அவர் நிற்கிறார், பெருமானார் கண்ணை பார்க்கிறார். யா ரசூலல்லாஹ் எனக்கு வேணுமே யா ரசூலல்லாஹ், உங்களோட வாழ வேணுமே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் மதீனாவிலே உங்களுக்கு தண்ணீர் தருவதற்கு பாக்கியத்தை தந்தான். எல்லோரும் இருக்கிற நேரத்தில் கையில தண்ணீர் தகத்தில் உங்களை பார்ப்பதற்கு உங்க கையில தண்ணீரை கொடுத்து உதவெடுப்பதற்கு பாக்கியத்தை தந்தார். எனக்கு ஜன்னாவில் நீங்க வேணும் யா ரசூலல்லாஹ், உங்க பக்கத்தில் வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ், உங்களோட உங்க சிரிப்பை பார்க்கணும் யா ரசூலல்லாஹ். பழக பழக பாலும் புளிக்கும் என்பார்கள். பாலை வைத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் அசராகி போய்விடும். அது நேரம் போக போக புளிச்சு போயிடும். நீ சொல்லுவார்கள் அல்லாஹ்வுடைய மனிதனோட பழக பழக தூரத்தில் இருக்கிற நேரம் அவர்களோட ஒரு ஈர்ப்பு வரும். நெருங்க நெருங்க ஈர்ப்பு குறை. அது மனித இயல்பு, அது மனித இயல்பு. சில மனிதனோட நெருங்க நெருங்க காரி துப்ப தோணும். இவர்களையா நாம இப்படி பெருசாக வைத்தோம் என்று. ஆனால் உலகத்தில் ஒரு மனிதர் அவரோடு நெருங்கியவர்கள் யாரும் தூரமாகவில்லை, பக்கத்திலே வந்தார்கள். தேம்பி தேம்பி தன்னுடைய குழந்தைகளை
கொண்டு விட்டு அழாதவர்கள் பெருமானார் மரணத்தை கேள்விப்பட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள் பெருமானாருடைய மரண செய்தியை கேள்விப்பட்டு சில தோழர்கள் மூச்சிட்டு கீழே விழுந்தார்கள் என்றார். அந்த நேசம் குறையவே இல்லை தோழர்கள், அந்த நேசம் குறையவே இல்லை சகோதரிகளை, தாய்மார்களை, பெரியவர்கள். பெருமானாரோடு வாழ்ந்தவர்களுக்கு இன்னும் 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 வாழ தோணுகிற அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வேற ஏதாவது கேளுங்கள் ரபியா, வேற ஏதாவது கேளுங்கள், அவகையில சாலை. அப்பொழுது ரசூலுல்லாஹை பார்த்து ரபியா சொன்னார், யா ரசூலல்லாஹ், வேற எதுவுமே ரபியாவுக்கு தேவையில்லை, யா ரசூலல்லாஹ், அது மட்டும் போதும் யா ரசூலல்லாஹ், உங்க பக்கத்தில் நிக்கணும் ஜன்னாவுல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இளைஞர்களும் யுவதிகளும் இன்னைக்கு யாரோ கயவர்கள் பின்னாடி போறார்கள். சோசியல் மீடியாவில் பின்னாடி தலையில போஸ்ட் ஷேர் பண்றது, இவங்க அவங்க போஸ்ட் ஷேர் பண்றது, ஆபாச மன்னர்கள் அசிங்கங்களை எல்லாம் யாரு ஆபாசங்களை அசிங்கங்களை மார்க்கெட் பண்றார்களோ அவர்கள் பின்னாடி இந்த உம்மத்துடைய இளைஞர்கள் பின்னாடி போகிறார்கள். ஒரு காத்து வீசுற வேகம் மாதிரி அவர்கள் பின்னாடி போகிறவர்களுக்கு காத்தமுல் அன்பியாக அறிமுகப்படுத்தினால் பள்ளிகளை அந்த இளைஞர்கள் கண்ணீரோடு நடத்துவார்கள். ஒரு ஊர் கையில இளமைகளுக்கு இளைஞர்களுக்கு அந்த ஊரிலே உள்ள மிக முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், முதியவர்களை விட வீரியமாக அந்த இளைஞர்கள் அதை எடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற பாடம். ஒரு ரெண்டு இளைஞர்கள் அல்ல, இளைஞர்களை பற்றி நிறைய பேசலாம். இன்றைக்கு தலைப்பு, நம்ம இளைஞர்கள் சீரழிகிறார்கள். இதனால் சோசியல் மீடியாவால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சோசியல் மீடியாவுக்கு பேசி வேலையில் சோசியல் மீடியாவில் நலவும் இருக்கிறது. ஜனாசா செய்தியும் வரும், பயானம் வரும், நல்ல போஸ்டர்கள் வரும். இளைஞர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துவதற்கு வழிகாட்ட தேவைப்படுகிறது. அந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ரசூலுல்லாஹ் யார், சஹாபாக்கள் யார், உங்க தலைவர்கள் இந்த கயவர்கள் அல்ல, இவங்க சைத்தான்கள் இல்லை என்பதை காட்டி கொடுத்தீர்களா? மூத்தவர்களே, சொல்லிக் கொடுத்தீர்களா? பள்ளிவாசலில் பெருமானார் யார் என்று சொல்லிக் கொடுக்கிற தரங்களாக இருக்கணும். எப்ப பார்த்தாலும் காத்தமுல் அன்பியாவை பற்றி பேசுற இடமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் துடித்தார்கள். அந்த இளைஞர்கள் தான் இன்றைக்கும் துடிப்பார்கள். தீனை கொண்டு போய் சேருங்கள், தீனை கொண்டு போய் அவங்களுக்கு காட்டுங்கள், எது இஸ்லாம் என்று காட்டுங்கள். ஒருவர் வந்தார் பெருமானார் முன்னாடி, அவருடைய பேர் ஜுலைபி. ஊர்ல யாரும் அவரோட மானக்கா பண்ண மாட்டாங்க. அதாவது கை கொடுக்கினா முசாஃபா பிடிச்சி கட்டி பிடிக்கிறது மானக்கா பண்ண. ஏனென்றா ஹதீஸில் வருவது அவர் அவ்வளவு அலங்கோலம். குஷ்டநோயில சில பேர் இருப்பாங்களா, அது மாதிரி என்னன்னு தெரியாது. ஹதீஸில் எப்படி வருவதுன்னா கட்ட அவர் ரொம்ப அலங்கோலமான ஒரு ஆள். அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க, யாரோடலாம் பேசுவாங்க தெரியுமா? சில பேர் கொஞ்சம் அந்தஸ்து வந்த பிறகு சின்னவங்களோடலாம் பேச மாட்டாங்க. பெரும்பாலான மெமரி எப்படி என்றா எல்லாரோடையும் பேர் ஞாபகம் வச்சு பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அப்படி வர நேரம் ஒரு பொடி அப்படி கையில கண்ணத்துல கை வச்சு சோர்ந்து போய் நிற்கிறான். பெருமாள் கேட்டாங்க, அவர் பேர் உமைர், உங்க உமைர் எங்கம்மான்னு கேட்கிறாங்க. அவர் வளர்த்த ஒரு பறவை செத்து போயிருக்கு. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ஞாபகத்தில் வச்சாங்கன்னா, உமைர் என்ன கவலை, உமைர் எங்க? அப்பதான் பறவை செத்து போன கவலை அந்த பொடியை நிற்கிறாண்டா. பெருமானார் ஒரு நாள் ஜாபிர்ல நினைக்கிறேன் தோழரோட போறாங்க. இப்படி போனா போருக்கு போறதா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆளோட போய் பேசுவாங்க. ஜாபிர் கூப்பிடுறாங்க, என்ன கடையை முடிச்சீங்கன்னு கேட்கிறாங்க. ஆமா. எப்படி முடிச்சீங்க? ஒரு யுவதியை முடிச்சீங்களா, விதவையை முடிச்சீங்களா, கன்னியை முடிச்சீங்களா, விதவையை முடிச்சீங்கன்னு கேட்கிறாங்க. யார சொல்லலாம்? நான் விதவையை தான் முடிச்சேன். ஒரு பொடியனோட எப்படி பேசணுமோ அப்படி பேசுவாங்க. சொல்லலாம், நான் விதவையை முடிச்சேன், கன்னியை முடிச்சிருக்கலாமே, நல்லா வாழ்ந்து சந்தோஷப்படலாமேன்றாங்க. இல்லை யார சொல்லலாம், நீங்க தங்கச்சிமார்கள்லாம் பார்க்கணும். நான் ஒரு கண்ணியை முடிச்சிருந்தா அவங்களோட சேர்ந்து இவங்களும் விளையாடிடுவாங்க, கொஞ்சம் பராமரிக்கிற மாதிரி இருக்கணுமா, அதனாலதான் ஒரு விதவை முடிச்சேன் யார சொல்லலாம். எப்படி ரசூலுல்லாஹ் போருக்கு போறவங்க முன்னாடி வந்து 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 ஒரு ஆளும் பேசுவாங்க. அன்றைக்கு ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு யாருமே நின்று பேச மாட்டாங்க. உங்க ஊர்ல கொஞ்சம் மென்டல் மாதிரி இருந்தா, கொஞ்சம் அனுகூலமா இருந்தா நின்று பேசுறீங்களா? அதே மந்திரி கார்ல போறவங்க கையை காட்டினாலே போதும், எனக்கு தான் காட்டு போனாரு, அவருக்கு ஞாபகம் அதனும். அதே கொஞ்சம் அனுகூலமான மனுஷன் பள்ளிவாசலுக்கு வந்திருந்தா, அவர் கொஞ்சம் இல்லாட்டா அவர் பக்கத்துல போய் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்க தோணுமா? அந்த அளவுக்கு அல்ல என்னுடைய கல்வி விசாலமாக்கும். என்னுடைய தலைவர் எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் மரியாதை இல்லையோ அவர்கள் பக்கத்தில் இந்த உலகத்தில் பெரியவர்கள் நிற்க மாட்டார்கள், அவர்கள் பக்கத்தில் இருந்து பேச மாட்டார்கள். ஜுலைபி என்னப்பான்னு கேட்கிறாங்க. அவருக்குள்ள ஆனந்தம், சுப்ஹானல்லாஹ். பெருமானார் அவரை இறுக கட்டி பிடிப்பார்கள், அப்படி பழகுவார்கள். ஜுலைபி
என்னை திருமணம் முடிக்கலாம்னு கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஹதீஸை கொஞ்சம் பரப்பி பாருங்க. அவர் திரும்ப கேட்கிறார், யார சொல்லலாம், எனக்கு யாராவது எனக்கு சம்மதம் தெரிவிப்பாங்களா? அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்ன யாராவது திருமணம் முடிப்பாங்களா யார சொல்லலாம்? இந்த துணைவிற்கு அந்த அளவுக்கு அவரையே அவர் போட்டு வைத்திருக்கிறார். எனக்கு எந்த பொம்பளை ஆமான்னு சொல்ல மாட்டான். பெருமாள் சொல்றாங்க, அப்படியா, நான் ஒரு பொம்பளை சொல்றேன், போய் கேளுங்க, கிளப்பி அனுமதி கேளுங்க, அவங்களுக்கு ஈஷா கல்யாணம் நடக்க மாட்டாங்க. யார் சொல்லு, எனக்கா? ஆமா, இதான் மதீனாவுல ரசூலுல்லாஹ். இப்ப நாங்க சொல்லுவோம், மாவடி பள்ளி இப்படி வரணும், இப்படி வரணும், இதே இடத்துல இப்படி போங்க, போனா இங்க ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு போய் என் சலாம சொல்லுங்க, நீங்க நான் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பினதா கேளுங்க, உங்களுக்கு பெண்ணு மணப்பெண்ணு அங்க உள்ள அங்க ஒரு பெண்ணு இருக்கிறாங்க, நீங்க கேளுங்க. இவர் போறார், ரசூலுல்லாஹ் சலாம் சொன்னாங்க, உடனே சந்தோஷப்பட்டார். அவங்க வாப்பா அலைக்கும் சலாம், ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினாங்களா? ஆமா, திருமணம் பேச வச்சு அனுப்பினாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எங்க பிள்ளையா? சந்தோஷப்பட்டாங்க. இல்ல, எனக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே அவங்க வாப்பா கொஞ்சம் வெட்காயிட்டாங்க. வீட்டுக்குள்ள உள்ள யுவதி, அந்த கண்ணி பெண் அதை கேட்டுக்கொண்டிருக்க அவர் பாப்பாவை கூப்பிட்டு, என்ன பாப்பா, இல்ல இவருக்கு திருமணம் முடிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் பேசி அனுப்பிக்கிறாங்க, உங்க சம்மதத்தை கேட்கிறாங்க. அவங்க பாப்பா வெட்காகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கென்று ஒரு கணவனை தேர்ந்தெடுத்தார், பாப்பா நான் அவரோட வாழ்தான். சுப்ஹானல்லாஹ், வீட்டுக்குள்ள உள்ள யுவதியுடைய கல்விகளும் பறிப்போய் இருந்தது ரசூலுல்லாஹ். பெருமானாருக்கு அவ்வளவு இறக்கம், அவர் பேச்சை யாருமே கேட்க மாட்டார். 20 வருஷமா வளர்த்த பொம்பளை புள்ள, உம்மாவுக்கும் தெரியாது பாப்பாவுக்கும் தெரியாது, தாப்பையால பாஞ்சு ஓடிட்டாங்க. ராத்திரி யாரோ வந்தாலும் திருவிழா வந்தாங்களாம், போயிட்டாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுறாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், உஹது யுத்த நேரம் ஒரு பெண் வர்றா, பயந்து, அதாவது மிகச்சவனோட வர்றா, பாதையில ஓடி வர்றா. அந்த பெண் அப்படி வரவே மாட்டா. உஹது நேரம் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க செய்தி பரவுது. வேகமா மௌத்தாகல, மயங்கி கீழே விழுந்துட்டாங்க, மூர்ச்சிட்டு. என்ன, இங்க ஒரு காயம், பல்லுல ஒரு காயம், கீழே விழுந்துட்டாங்க. அந்த அம்மா ஓடி வர்றா. அந்த அம்மா கேட்கிற, ரசூலுல்லாஹ்க்கு எப்படி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி? அந்த அம்மாவுக்குள்ள சோதனை அல்லாஹ் இந்த பையில அல்லாஹ் அடிக்க விரும்பல. அந்த பெண்ணே அவருடைய வாக்குமூலத்தை அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு பிறகு மாவடி பள்ளியில பேசுற அளவுக்கு இந்த கட்டு Facebookல யாரும் போடல, வாட்ஸ்அப்ல யாரும் போடல. அல்லாஹ்வுடைய ஷார்ட் கிளிப் கரெக்டா இந்த உம்மத்தில் அதை பேசணும் என்று அல்லாஹ் விரும்புறான். அந்த பெண் ஓடி வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ் சோதனை வைத்திருந்தான் அந்த பெண்ணுக்கு. என்ன சோதனை? வந்த தோழர் சொல்கிறார், உங்க கணவர் மௌத்தாகிட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் அந்த பெண் கேட்கிறாங்க, எங்க கணவர் மௌத்தா, ரசூலுல்லாஹ்க்கு எப்படி என்று கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, 4 மரணங்கள், கணவர் மௌத்தி, உங்களுடைய, அதாவது உங்க வாப்பா 3 மரணங்கள், உங்க வாப்பா மௌத்தி, உங்க மகன் மௌத்துன்றாங்க. சில நேரம் சிலையில் அசையாத பெண்ணு ஒரு இடத்தில் அசைஞ்சிரும். அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? இந்த வரலாறு அழியக்கூடாது. அல்லாஹ் சில வரலாறுகளை நமக்கு பாதுகாத்து காட்டுகிறான், இவைகளை அழிக்க மாட்டேன் என்கிறான். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மனிதர்களை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி பாதுகாக்கிறான். அவ்வளவு ஷக், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஷக் வந்தா அப்பவே மயங்கி விழுந்துடும். என் பிள்ளைக்கு என்னாச்சு? அந்த அம்மா அத்தனையும் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்க்கு எப்படியே கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் நல்லதா இருக்கிறாங்க, அவங்க மௌத்து இல்லை, அதான் அங்க இருக்கிறாங்க, மூச்சுக்கு எழுந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நல்லவே நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ். ஏன் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? மதீனாவில் இப்படி பெண்கள் வாழ்ந்தார்கள். பெருமானார் என்றால் அவர்கள் கல்விகள் பறிப்போய் இருந்தது. காத்துல் அன்பியா, அப்படி ஒரு நேர்மையானவர், அவ்வளவு அவருடைய யார் பார்த்தாலும் யார் பேசினாலும் கல்வி பறிப்போகிற அளவுக்கு ஒரு ஈர்ப்பை வைத்தவர். இப்ப இந்த யுவதி ரசூலுல்லாஹ் சொன்ன பேச்சு கேட்கிறாங்க, சரியண்டா திருமணம் முடிக்கும், திருமணம் நடக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன வேணுமா தெரியுமா? ஜுலைபீபை ஜென்னாவுக்கு அனுப்ப வேணுமா? ஜுலைபீபுக்கு ஜென்னாவுடைய கதவுகளை திறக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பார்த்து அலங்கோலமாக பார்த்தார்கள், அவரை ஒதுக்கினார்கள். மக்கள் அவரை எடுத்து அரவணைக்கவில்லை, எல்லா சபைகளுக்கும் அவரை கூப்பிடவில்லை, அவருக்கு யாரும் பெண் கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி திருமணம் முடித்தால் எப்படி சந்தோஷம்! அந்த பெண்ணை அவர் எப்படி வாழ வைப்பார் நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி என்னை திருமணம் முடிச்சுகிறார், அல்ஹம்துலில்லாஹ், ஆனந்தமாக வாழுகிற நேரம். அந்த நேரத்தில் ஒரு போர்க்களம், அவர் சந்தோஷமாக தன் வாழ்க்கையை தொடர்ற நேரம். அல்லாஹ் அவரை சோதித்து பார்க்க விரும்புகிறான். தனக்கு ஒரு மனைவி கிடைக்க
இந்த உலகத்தில் எந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்காது என்று நினைத்தாரோ ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு, இப்பொழுது அவர் நினைத்ததை விட அருமையான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. தன்னை விரும்பும் ஒரு மனைவி தன் முன்னாடி நிற்கிற நேரம், அந்த சந்தோஷமான இல்லறத்தை நோக்கி பயணிக்கிற நேரம், வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடப்படுகிறது. ரசூலுல்லாஹ் கூப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்காக வாருங்கள், எங்க ஊரை பாதுகாக்கணும் கைவர்கள் தெரிந்து, எங்க ஊரை கைவர்கள் தெரிந்து பாதுகாக்கணும், வாருங்கள் மக்களே என்று நாட்டு ஜனாதிபதி அவருடைய ராணுவமாக திகழ்ந்தது அந்த மக்கள் தான். ஏன்னா வேற ராணுவத்துக்கு சல்லி கொடுக்கிறதுக்கு பணம் இல்லை, தொலைவந்த மக்கள் தான் அந்த ஊருக்கு ராணுவம், ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி. ராணுவத்தை கூப்பிட்டா ராணுவம் வரணும், அவங்க ராணுவம் உடையோட நிக்க மாட்டாங்க, அதுக்கு பேரு ஜிஹாத். வாங்க என்று கூப்பிடுற நேரம் என்ன செய்தார் தெரியுமா ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? தன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு இன்பத்தில் சரி அடுத்து ஜிஹாதுக்கு வர முடியாது என்று சொல்லல, ரப்பு எனக்கான அழைப்பை விடுத்து விட்டார் என்றால் அதை வைத்து விட்டு வருகிறார். திரும்ப வாழ்வதற்கோ எப்படியோ தெரியாது, ஆனால் வந்தவர் திரும்ப வீட்டுக்கு போகவில்லை. அது கடைசி பயணம். அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். ஷஹீதாக்கப்பட்டு யுத்தம் முடிவதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சில தோழர்களோட போகிறார்கள். கேட்கிறார்கள், ஜுலைபி ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், ஐந்து ஜுலைபி, எங்க ஜுலைபி எங்க கண்டிங்களான்னு கேட்கிறாங்க ரசூல். ஜுலைபி நான் பார்க்கணும். பக்கத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கும் இங்குமாக சடலங்கள் விழுந்திருக்கிறது. ஷஹீதாக்கப்பட்டவர்கள் கடந்து போகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஜுலைபி ரலியல்லாஹு ஜனாஸா அங்கே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அப்படியே தூக்கி கொண்டு கட்ட ஆளவர் அப்படியே தூக்கி தன் ஒரு சின்ன குழந்தைய, உங்க புள்ள மௌத்தா இருந்தா உங்க புள்ளி அப்படியே தோல்ல போட்டு பலஸ்தீனத்தில் சில சகோதரர்கள் தன்னுடைய மகனை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மௌத்தாகி விட்டார். இது கடைசியா கொடுக்கிற முத்தம் தன்னுடைய பிள்ளை. நீண்ட நேரம் ஜனாசாவை மீட்கக்கூடியவர்கள் கொண்டு வாங்க புள்ளையை காண்கிற நேரம் லாஸ்ட மூந்து விட்டு தன் பிள்ளையை பறி கொடுக்கிறது கண்டதால் பார்க்கிறோமே சகோதரர்களே. ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை பார்த்த ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார். இப்ப என்ன கடந்து போயிடுவார்கள். சில பேர் வாழை காட்டி சிரிப்பாங்க, மௌத்தான பிறகு ஆக்க மாட்டாங்க. ஜுலைபி ரலியல்லாஹு பக்கத்தில் போய் ரசூலுல்லாஹ் அவரை தூக்கி விட்டு தன் நெஞ்சை அப்படியே நெருக்கிக் கொள்கிறார். நெருக்கிக் கொண்டு சொன்னார்கள், ஜுலைபி மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபி எனக்குள்ள நான் உங்களுக்குள்ள. ஜுலைபி சொன்னவர் ஹாத்தமுல் அன்பியா, இளைஞர்களுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் இளைஞர்களை எவ்வளவு கவர்ந்தார்கள் என்றால் பக்கத்தில் உமர் பின் கத்தாப் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்து நானும் ஷஹீதாக்கப்பட்டு என்னை இப்படி நீங்க தூக்கி இந்த மாதிரி சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு இப்ப கிடைக்க கூடாதா யார சொல்லலாம்? முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும், எல்லா இடத்திலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரசூலுல்லாஹ் அவ்வளவு உமர் ரலியல்லாஹு நெருக்கமா இருந்தும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஜனாசாவை தூக்கணும், தன்னை அரவணைக்கணும், அந்த வார்த்தையை சொல்லணும் என்பதில் எவ்வளவு அவா கொண்டார்கள் என்றால் அந்த வார்த்தை போதும் சகோதரர்களே அவர்கள் கல்விகளை பறிகொடுத்திருந்தார்கள். நான் கேட்கிறேன், எங்களுடைய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ரசூலுல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்து விட்டோமா? அறிமுகப்படுத்தி கொடுத்து விட்டோமா? சோசியல் மீடியாவை பிளாக் பண்ணி வேலை இல்லை, வாட்ஸ்அப் வேணாம், பேஸ்புக் வேணாம், அது தேவை. ஹலாலாக பயன்படுத்தணும், ஹலாலா பயன்படுத்தணும். அதனால் 4 பேருக்கு நன்மை செய்யலாமா? அந்த மீடியாக்களை அதுக்கு பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய மீடியா மேல குற்றம் இல்லை, மீடியாவில் கஷ்டம் இருக்கிறது, மைனஸும் இருக்கிறது. வீட்டில் உள்ள கத்தியால் குத்தி கொலையும் செய்யலாம், வீட்டில் உள்ள காய்கறிகளை போட்டு சமைக்கவும் செய்யலாம். இந்த கத்தி எதுக்கு பயன்படுத்தணும்னு தான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் எங்க பிரச்சனை தெரியுமா? நீங்க திறந்து கொடுத்த படத்திலையும் காட்சியிலையும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தீங்க, தீனுடைய டேஸ்ட கொடுத்தீங்களா? அது சுவைச்சு பார்த்தாங்களா? ரசூலுல்லாஹ் பார்க்கணும் என்று கல்வி துடிக்கிற அளவுக்கு அவர்களை பக்குவமாக வளர்த்து விட்டீர்களா தாய்மார்கள்? இதுதான் நம்மளிடம் கேட்கிற கேள்வி. வளர்ப்பில் உள்ள பிரச்சனை. நீங்கள் புரிந்த ரசூலுல்லாஹ்வை, நீங்கள் வழங்கிய ரசூலுல்லாஹ்வை இந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் சொல்லிக் கொடுத்தால் அந்த சஹாபி பெண்கள் யார்? அந்த சஹாபாக்கள் யார் என்றால் அவர்கள் இந்த சோசியல் மீடியாவிலே பயானை ஃபார்வர்ட் பண்ணுவார்கள். எனக்கு ஒரு பயான் தேவை என்று கேட்பார்கள், நான் கேட்கணும் என்பார்கள். பேஸ்புக்கில் நல்ல செய்திகளை பரப்புவார்கள், அசிங்கங்களை விட்டு ஒதுக்குவார்கள், ஆபாசத்தை தடுப்பார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களும் யுவதிகளும் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் போனை கீழே அடித்து சரி வராது. இவைகளெல்லாம் வேணாம் என்று ஒதுங்கி சரி வராது. நவீன யுகத்திலே நவீனமான இந்த போன்களோடு நாம் பயணித்தே ஆக வேண்டும். அப்போ நான் மாடர்ன் வேர்ல்டோடு எங்களுக்கு நிற்கிறான். அந்த மாடர்ன் வேர்ல்டோடு ஹலாலான விதத்திலே இவைகளை பயன்படுத்துவதற்குரிய கல்விகளை நம்ம இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் கொடுக்கணும். ஒரு கொடியை அவர் வெற்ற கட்டுல, அவர் உடுக்கிற உடுப்புல அவர் தலைவர் யாருன்னு வழங்கும். 50 வயசுல 60 வயசுல
ரஜினிகாந்த் உடுத்த மாதிரி ரஜினிகாந்த் பார்க்கிறவர் உடுக்க மாட்டார் என்ற இளைஞர் தான் பின்தொடருவார்கள், யுவதிகள் பின்தொடருவார்கள். ஆனால் வயோதிபர்களுக்கு ரசித்து பார்த்து விட்டு போய் விடுவார்கள், அதிலே பின்தொடர மாட்டார்கள். இப்ப இவங்க பின்தொடர்றது யாரு? எந்த கேவர்களை பெரியவர்கள் அதை கண்டுபிடிச்சு அதில் இருந்தவர்களை கலட்டி இதுதான் எங்களுடைய தலைவர் என்று காட்டுங்கள். கல்வி நிறைய யார சூழல்லா என்று சொல்லுகிற நிலைமை சலவாத்தோடு வாய்களை சலவாத்து வருகிற அளவுக்கு ரசூலுல்லாவை புகழுகிற அளவுக்கான இளைஞர்களை யுவதிகளை உருவாக்கினோம் என்றால் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணலாம். இல்லை என்றால் இந்த ஊர்களில் ஜனாசாக்கள் தூக்கப்படுகிற நேரத்தில் அந்த ஜனாசாவுடைய வைபவங்களுக்கும் இளைஞர்கள் வரமாட்டார்கள். அவங்க இந்த மார்க்கத்தை சந்தேகத்தோடு பார்ப்பார்கள். மார்க்கம் அவர்களுக்கு பெரும் தலைவலியாக மாறிவிடும். அதை வேண்டாம், இதை வேண்டாம், இதை வேண்டாம், எப்படி வாழ்வது? எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையான்னு கேட்பார்கள். யுவதிகள் கேட்பார்கள், நாங்க அப்ப எப்படி உடுப்பது? எங்களுக்கு ஆசையா உடுத்துட்டு போகணுமே, எங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு இவ்வளவு தனித்துவம் போட்டிருந்தா எப்படி உடுப்பது கேட்பார்கள். அன்பிற்கினியவர்களை போதிய ஞானம் வேணும். யுவதிகளும் இளைஞர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு செய்த அருளை புரிந்து கொண்டால் தேம்பி தேம்பி அழுவார்கள். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மதீனா இன்றைக்கு மக்கள் சனப்புழக்கம் உள்ள ஒரு நபர். மதீனாவுக்கு நீங்க போனீங்கன்னா துபாய், அங்க நீங்க டூரிஸ்ட். துபாயில் அவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கடலுக்குள்ள டெலிஸ்கோப் வேணுமா, என்னெல்லாம் நீங்க பார்க்கணுமோ, புர்ஜ் கலீஃபா, வேர்ல்ட்ல உள்ள டாலஸ்ட் பில்டிங், உயரமான கட்டிடத்தை நீங்க துபாயில பார்க்கலாம். பாலைவனம் சோலைவனம் ஆக்கப்பட்டிருக்கிறது. துபாய்க்கு போறவர்கள் ஒன்று பிசினஸுக்கு போவாங்க, அல்லது ரசிச்சு பார்ப்பதற்கு போவாங்க. சைனாக்கு போறவங்க பிசினஸுக்கு போவாங்க. சோ வேர்ல்டு வைட்ல எதையாவது ஒன்று பார்க்கறதுக்கு உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்கு போவாங்க. ஆனா எதுவுமே மதீனாவுக்கு போறவர்களுக்கு எதுவுமே அங்கே ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளி தான் இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இருந்த பள்ளி. இன்றைக்கு அது விசாலமாக கட்டப்பட்டிருக்கிறது. பெருமானார் இருந்த இடம் அவங்க வீடு இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. பெருமானாருக்கு பக்கத்தில் அந்த மீன்பருக்குரிய இடம் அங்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிளைட்டுகள் ஆபரேட் ஆகிறது. வெள்ளியர் கருப்பர் வித்தியாசம் இல்லாமல் ஜித்தாவுடைய ஏர்போர்ட்டில் மக்கள் குழும்புகிறார்கள். ஒரே நோக்கம், அவர்கள் கல்வியிலே ரசூலுல்லாஹ் நின்ற பள்ளியில் போய் உட்கார்ந்து தொழுதுவிட்டு போவோம், வேற எதுவுமே இல்லை. பெருமானார் வாழ்ந்த மிகுந்த மண்ணிலே அவருடைய மக்கள் அவருடைய ரவுதா, அந்த ரவுதாவுக்கு பக்கத்திலே ஒரு கபருக்கு பக்கத்திலே போய் சலாம் சொல்லிவிட்டு போவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு இங்கிருந்து சலாம் சொல்லலாம். நெருக்கமாக போய் அந்த சலாம் எட்டி வைக்கப்படும். நபிக்கு அல்லாஹ் அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு சலாம் சொல்லப்படுகிற நேரம் அந்த சலாம் இவர் சொல்லுகிறார் உங்களுக்கு என்று எட்டி வைக்கப்படுகிறது. சஹீஹான செய்தி அல்லாஹ்வுடைய கிட்ட போய் அய்யுஹன் நபி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் கிட்ட போய் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல போய் சலாம் சொல்லிவிட்டு போவதற்கு மனிதர்கள் துடிக்கிறார்கள். மதீனாவிலே வேற எதுவுமே இல்லை சகோதரர்களே, மதீனாவில் வேற எதுவுமே இல்லை. இப்ப நீங்க லைவ் மதீனா பள்ளி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பள்ளி நிரம்பி விடுகிறது. மஹப்பத், ரசூலுல்லாஹ்வோட உள்ள மஹப்பத். உம்ரா செஞ்சா உம்ராவுல எந்த கடமையும் இல்ல மதீனா பள்ளிக்கு போறது. உம்ரா காபத்துல்லா மக்காவோட முடிஞ்சிட்டு மதீனாவுக்கு அவர்கள் பஸ் எடுக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்ந்த மண்ணிலே அவருக்கு சலாம் சொல்லிவிட்டு அந்த பள்ளியிலே தொழுது விட்டு போவோம் என்ற முடிவெடுத்து விட்டு மக்கள் லட்சம் லட்சமாக அங்கே போய் வருகிறார்கள். அந்த ஊரை அல்லாஹ் தெரிவு செய்தார். அது நபி, அதாவது ஹலீஃபாக்கள் தலைநகரமாக்கப்பட்ட ஊர். அந்த ஊருக்கு ரசூலுல்லாஹ் வருவதற்கு பலர்களை அல்லாஹ் தெரிவு செய்தார். இந்த ஊரிலே உங்களுக்கு மார்க்கம் கிடைப்பது அல்லாஹ் சில சகோதரர்களை தெரிவு செய்வார். அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல பணிகள் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குழு, சின்ன ஒரு கூட்டம், இன்னைக்கு இஸ்லாம் இவ்வளவு கோடி 170 கோடி மக்களை சுமந்திருக்கிறது. இன்றைக்கு மூளை முடுக்குகளில் எல்லாம் இஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்கிறது. அப்பொழுது ஒரு சின்ன ஒரு கூட்டம் வந்தார். அகபாவுடைய உடன்படிக்கை. அந்த குழுவிலே ஒரு இளைஞர் இருந்தார். அவருக்கு அப்பொழுது வயசு 29, 30. அவருடைய பேர் ஸஅத் பின் முஆத். மதீனா என்ற இந்த சிட்டி இன்றைக்கு இவ்வளவு நிரம்பி வருகிறது. வல்லாஹி அவருடைய கபருக்கு நன்மைகள் போய் சேரும். அவர் வயோதிபர் அல்ல, அவர் இளைஞர். ரசூலுல்லாஹை கையோடு கூட்டி வந்து மதீனாவை உட்கார வைத்து தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, யார் ரசூலுல்லாஹ் நீங்க தலைவர். யார் அவரு? மதீனா 2 பிரிக்கிறார், மதீனா 3 பிரிக்கிறார். ஒன்று மதீனாவுல அவுஸ் குலம், ஹஸ்ரஜ், பின்னாடி யகூதிகள். இந்த 3 இனம், அதாவது இந்த 2 கோத்திரமும் யகூதிகளும் சேர்ந்தா மதீனா.
மதீனாவுல இளைஞர் ஒருவரை தலைவராக்கி கொண்டார்கள் அவுஸ் குலம், ஸஅத் பின் உபாதாவை தலைவராக்கி கொண்டார்கள் ஹஸரஜ் குலம். இந்த ரெண்டு தலைவர்மார்களும் தங்கள் தலைமையை குட்டுத்தால் மட்டும்தான் புதுசா வார ஒரு ஆளுக்கு தலைவர் ஆகும். இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிப்பாங்க, காலம் காலமா சண்டை. அவங்களை யாராலும் சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு சண்டை பிடிப்பார்கள். அவுஸின் தலைவர் தான் ஸஅத் பின் முஆத். அவருக்கு 29 30 வயசு. பெருமானாரை கையோட பிடித்து கூட்டிட்டு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், மதீனாவுடைய பெரிய கிரவுட் அவருக்கு இருக்குது, இன்னொரு கிரவுட் ஹஸரஜுக்கு இருக்குது. அந்த அவுஸ் குலத்துல எங்க மக்களுடைய தலைவர் இருக்கு பிறகு நான் அல்ல, நீங்க யா ரசூலல்லாஹ். ஸஅத் பின் உபாதா சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்க மக்கள் உங்களுக்கு பையத்து பண்ணுவார்கள். இஸ்லாம் ஒருவர் பையத்து பண்ணுவதற்கு பல காலங்கள் எடுத்தது. மதீனாவுக்கு வந்த பிறகு பல நூறு பேர் சாதாரணமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. என தலைவர்கள் அறிமுகப்படுத்தி கொடுத்தார். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் வந்தா, அவர் யாருன்னு தெரியுமா? பத்ர். வந்து மதீனாவில் இருந்தாலே 450 கிலோமீட்டர் கங்காளம். சாதாரணமா கொழும்புல உங்க ஊருக்கு வர்றதுக்கு, அதாவது அக்கரப்பத்தையும் தாண்டி போகணும், அந்த அளவு தூரம். அவ்வளவு தூரத்துல இருந்து பஸ்ல வந்தா பரவாயில்ல, நடையில வரணும், ஒட்டகத்துல வரணும். அரபுகள் முடிவெடுத்தாங்க, ஊரை விட்டு போன ரசூலுல்லாவை கொல்லணும் என்று முடிவெடுத்தாங்க. அந்த முடிவெடுத்துட்டு அவங்க படையெடுத்து வர்றாங்க 1000 பேர். பெருமானார் மதீனாவில் உட்கார்ந்துட்டு எனக்கு ஆலோசனை பண்ணுங்கன்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு எழுப்பி பேசினாங்க, ரசூலுல்லாஹ் திரும்ப சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு எழுப்பி பேசினாங்க, திரும்ப சொன்னாங்க எனக்கு ஆலோசனை பண்ணுங்கள். மிக்தாத் ரலியல்லாஹு எழுப்பி பேசினாங்க, திரும்ப சொல்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், என்ன பார்த்து எங்களை பார்த்தா கேட்கறீங்க? எல்லா முஹாஜிர்களும் பேசினாங்க, திரும்ப திரும்ப எனக்கு ஆலோசனை சொல்றீங்களே. அன்சா எங்களை பார்த்தா, மதீனத்து மக்களை பார்த்தா, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்க ஊர்ல உங்களை கூட்டி வருவோம், எங்க பிள்ளைகளை எப்படி பார்ப்போமோ அப்படி பார்ப்போம்னு பையத்து பண்ணினோம். ஊருக்கு வெளியே நாங்க உங்களை பாதுகாப்போம்னு பையத்து பண்ணல. அதனாலயா கேட்கறீங்க யா ரசூலல்லாஹ்? கடல்ல கூட்டி போய் எங்களை இந்த இடத்துல பாய்ங்க மூழ்கினா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், ஒருத்தர நாங்க பாய்வோம் யா ரசூலல்லாஹ். உங்க பேச்சை கட்ட மாட்டோம் யா ரசூலல்லாஹ், நாங்க கட்டுப்பட்டுட்டோம் யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு பின்னாடி நிற்போம் என்று வீரியமா பேசின இளைஞர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு இளைஞருடைய ஜனாசாவை சொல்லுகிறது. அவர் தான் ரசூலுல்லாஹை பத்ரிலே கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போகும்போது நிப்பாட்டினார். யா ரசூலல்லாஹ், நாங்க போய் யுத்தம் பண்றோம், இந்த இடத்துல உங்களுக்கு கூடாரம் செஞ்சு தரோம், நீங்க இருக்கிறீங்களா யா ரசூலல்லாஹ்? நாங்க வராட்டி நீங்க இந்த வாகனத்தை எடுத்துட்டு போயிருங்க, குதிரை எடுத்துட்டு போயிருங்க, நாங்க வந்தா நாங்களே உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போயிரும், எங்களோட வராதீங்க யா ரசூலல்லாஹ். எந்த அளவுக்கு நேசமா இருந்தா, யுத்தத்துல நாங்க மூத்தாக நீங்க வராதீங்கன்னு பத்ர்ல போராட்டத்துல பேசினவர். ஆனா குறைஷிகளோட நடந்த கடைசி யுத்தத்துல ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய கையில் அம்பு பட்டிருக்கு. அவர் எவர் ரசூலுல்லாஹை ஊருக்கு கூட்டி வரதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தாரோ, பெருமானாரை ஊருக்கு கூட்டி வந்த பிறகு வந்த எல்லா பிரச்சனையும் தலை போட்டார். இப்ப 10,000 பேர் வெளியே நிற்கிறார்கள். அது ஒரு அம்பு வேகமா படுது, தன் கையில வந்து படுது. அவர் அல்லாஹ்விடம் கேட்கிறார், யா அல்லாஹ், குறைஷிகளோட யுத்தம் எப்ப ரசூலுல்லாஹை யார் விரட்டினாங்களோ அவர்களோட யுத்தம் இதனோட முடிந்தால் ஸஅத் பின் முஆதை நீ எடுத்து விடியா அல்லாஹ். இந்த யுத்தம் முடியவில்லை. உனக்கு தெரியும், இந்த உலகத்தில் ஸஅத் பின் முஆத் மிகவும் நேசமாக பார்ப்பது ரசூலுல்லாஹ் விரட்டியவர்களோட யுத்தம் செய்வதை தான் நான் விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ். யா அல்லாஹ், இந்த யுத்தம் குறைஷிகளோட யுத்தம் இதனோட முடிந்து விட்டால் ஸஅத் பின் முஆதை எடுத்து விடு, இல்லை என்றால் வாழ வைக்கும் என்று கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காய் பெருசாக ஸஅத் பின் முஆத் வேதனைப்படுகிறார். பள்ளிவாசலுக்கு வருகிற ரசூலுல்லாஹ் கூடாரத்தை அமையுங்கள் என்றான். பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு கூடாரம். அடிக்கடி முறை இந்த கூடாரத்தில் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, ஸஅத் எப்படி கேட்பாங்க, எப்படி என்று கேட்பாங்க. இப்ப அவருக்கு 36 வயசு. 6 வருஷம் ரசூலுல்லாஹோட வாழ்ந்துட்டாங்க. 6 வருஷம் பெருமானுக்கு அவருக்குள்ள நேசம் குறைஞ்சிட்டா. ஊருக்கு வரப்போக்குள்ள இந்த பாசத்தை விட அதிகமான பாசம். அவர் பதவியை கொடுத்துட்டு நான் அநியாயமா இவருக்கு பதவியை கொடுத்தேன்னு சொல்லல. கல்பால் ரசூலுல்லாஹை நேசிக்கிற நேரம், மலக்குல் மௌத் அவருக்கு நெருங்குகிற நேரம், அவங்க உம்மா இன்றைக்கு அந்த நேரம் வாழ்றாங்க. 36 வயசு ஸஅத் பின் முஆத் மௌத்தாகிற நேரம் அவங்க உம்மா இருக்கிறாங்க. கிட்ட வருகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப காய் வெடிக்குது, ரத்தம் பீரிட்டு ஓடுது, மெசேஜ் போகுது, அல்லாஹ்வுடைய தூதரே, ஸஅத் பின் முஆதுடைய கையில் உள்ள காயம் வெடிச்சிட்டு யா ரசூலல்லாஹ். பெருமானார் பக்கத்தில் நீண்ட நாள் ஓடி வர்றாங்க. அந்த மரண காட்சியை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை கண்கலங்கி பார்க்கிறவங்க லாஸ்ட் பாருங்க. இந்த மதீனாவுக்கு அவரை கூட்டி வருவதற்கு எவ்வளவு பங்களிப்பு செலுத்தினாலும் தன்னுடைய பதவியை கொடுத்து ஆட்சியை கொடுத்த ஒரு இளைஞர் 36 வயது கண்கலங்கி பார்க்கிறார். அவருக்கு எந்த எனக்கு அழுக வருது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிரிகிறதை நினைத்து அழுகிறார்.
ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஷஹாதத்தை திரும்ப சொல்கிறார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், சாட்சி சொல்கிறார். அவர் ஷஹாதத்தை சொல்லிவிட்டு வ அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க ரசூலுல்லாஹ் என்கிறார். சொல்லிவிட்டு கலங்கிய கண்ணோடு லாஸ்ட் ரசூலுல்லாஹ்வை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் சாய்கிறார். பெருமானுடைய முழு உடம்புமே ரத்தத்துல நனையுது. ஏன்னா அந்த ரத்தம் வெடிச்சு, அது அந்த காய் வெடிச்சு ரத்தத்துல நனைஞ்சிருக்கிற ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பிடிச்ச உடனே ரத்தத்துல ரசூலுல்லாஹ் நனைகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோளில் அவரை சுமக்கிறாங்க. கெட்டு பிடிச்சு கொண்டே இருக்கிற நேரம் அவர் அப்படியே ரசூலுல்லாஹ் தோளில சாஞ்சி மௌத்தா இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜஸாக்கல்லாஹு கைர் யா சய்யிதுல் கௌம், ஒரு சமுதாயத்துடைய தலைவரே, ஜஸாக்கல்லாஹு கைர், அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரட்டும். மதீனா நகரத்துக்கு ரசூலுல்லாஹ்வை மக்கா நகரத்து மக்கள் விரட்டுகிறார். ஒரு இளைஞன் முன்னாடி வந்து கையை பிடித்து, யா ரசூலுல்லாஹ், எங்க ஊருக்கு நீங்க வாங்க, உங்களை நாங்க பார்க்கிறோம் என்று சொன்ன அந்த பாக்கியமான வேலையை செய்த இளைஞர் ஒருவர். இப்படி இளைஞர்களும் யுவதிகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட இளைஞர்களையும் யுவதிகளையும் எங்க பேர் இடம் பெறமாக இருந்தா அல்லாஹ் மிகவும் நேசமாக சொல்கிறார். இன்னமும் ஃபித்யத்துன் அவர்கள் இளைஞர்கள் ஆமனூ பிரப்பிஹிம், அவருடைய ரப்பை அவர்கள் நம்பினார்கள் என்றால் நம்முடைய பிள்ளைகள் அந்த இளைஞர்களா, நம்முடைய மகன்மார்கள் அந்த யுவதிகளா, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இளைஞர்களும் யுவதிகளை உருவாக்க வேண்டுமாக இருக்கிறார்கள். நாம் ஒரு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே இளைஞர்களை யுவதிகளை கூட்டி போய் பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும். எங்கெல்லாம் பயான்கள் கேள்விப்படுகிறதோ, எங்கெல்லாம் பாடம் நடத்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் இஸ்லாம் பரப்பப்படுகிறதோ, அந்த இடங்களெல்லாம் அவர்களை அமர வைத்து அவர்கள் காதுகளுக்கு நல்ல செய்திகள் கேட்க வைக்கணும். ஏனென்றால் அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஸ்க்ரோல் பண்ணுகிறார்கள். அடுத்தது ஒரு ஆபாசத்தை பார்க்க இன்னொரு ஆபாசம், இன்னொன்றை பார்த்து இன்னொன்று. எப்படி இந்த யூடியூபை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? இந்த பேஸ்புக்கை எப்படி செய்திருக்கிறார்கள் தெரியுமா? டோபமைன் என்ற ஹார்மோன் இருக்கிறது. யாரும் எங்களுக்கு தலைவர் இல்லை, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் தான் தலைவர் என்று அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். பெருமானாரை பின்தொடர ஆரம்பிப்பார்கள். உலகத்தில் எந்த ஃபேஷன் டிசைன் வந்தாலும் அவர்களை மாற்ற முடியாமல் இருக்கு. அவர்கள் எதுக்குமே அந்த உலகம் போகிற போக்குக்கு அவர்கள் போக மாட்டார்கள். தங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது, அவர்கள் புரிவார்கள். இந்த ஃபேஷன் 1400 ஆண்டுகள் பழமையில் அவர்களுக்கு தெரியும். இது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இளைஞர்களும் யுவதிகளும் இப்படித்தான் அடக்கமாக வாழ்ந்தாங்க. அவர்கள் புரிந்திருப்பார்கள். அந்த சபைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி போக வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண செய்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானம் திறக்கப்பட்டது என்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஹ்தஸல் அர்ஷ் நடுங்கி சென்றார். பெருமானார் சொன்னார்கள், ஒரு இளைஞன் இந்த பூமியை விட்டு போகிற நேரம் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கினால் அந்த அளவுக்கு மிக அற்புதமான வாழ்க்கையுள்ளவர்கள் அதை பற்றி பேசினார்கள். மலக்குமார்கள் ஜனாசாவுக்கு இறங்கினார்கள். சஹாபாக்கள் ஜனாசாவை தூக்கிவிட்டு சொன்னார்கள், யார சொல்லலாம், ஜனாசா பாரம் இல்லை, யார சொல்லலாம், வெயிட்லெஸ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மலக்குமார்கள் போட்டு தூக்குறார்கள். மலக்குமார்கள் எக்கச்சக்கமாக இந்த ஜனாசாவுக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்கள் சூழ இந்த பூமியை விட்டு ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஜன்னாத்தை நோக்கி பறந்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் எக்கச்சக்கமான பாடங்கள் இஸ்லாமிய வரலாறு நீ வைத்திருக்கிறது. அவைகளை திரும்ப படிக்கிற நேரம் நாமும் அப்படிப்பட்ட இளைஞர்களாக யுவதிகளாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய இளைஞர் யுவதிகளுக்கு போய் சேரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சோசியல் மீடியாக்களில் மிகவும் அசிங்கத்தோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை கூப்பிட்டு அவர்களை திட்டாதீர்கள். நாம் செய்யப்படும் அவர்களுடைய தலைவர் யார் என்று அறிமுகப்படுத்தாத இந்த பிரச்சனைக்கு காரணம். அப்படி என்றால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, அவர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்கு அல்லாஹ் வசனத்தில் கல்வி சொல்வது போன்று அவர் ஏழைகளை கையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அஸ்ஹாபுல் கஹஃப் வர்ரக், அதாவது அவர்கள் குறைவாசி என்று மட்டும் சொல்லவில்லை, ஏழைகளுக்குரியவர்கள் அல்லாஹ் சொல்றார். அந்த ஏழை அவர்களுக்கு வழிகாட்டியது. திருக்குர்ஆன் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். ஹதீஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். மார்க்கம் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். அவர்கள் அங்கே கொண்டு போய் சேர்ப்பது யார்? ஸ்கூலுக்கு நீங்கள் சேர்த்தீர்கள், நீங்கள் பள்ளிக்கூட மதரசாக்கு அனுப்பினீர்கள், அலிஃபா ஓத சொன்னீர்கள். பயான்களுக்கு கொண்டு போய் வாப்பாமார்களே கொண்டு போய் உட்கார வேண்டும், உம்மாமார்களே உங்க பொம்பளை கொண்டு போய் உட்கார வேண்டும். 40 தடவை காதுகளுக்கு கேட்கிறவர்கள் இன்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் கல்விலே பெருமானார் மீது ஒரு மிகுந்த அன்பு வர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைவர் இந்த கயவர்கள் அல்ல என்று அந்த கல்விகள் கொப்பளிக்க ஆரம்பிக்கும், சொல்ல ஆரம்பிக்கும்.
அப்படிப்பட்ட தருணம் வருகிற நேரம் நீங்கள் சந்தோஷமாக மரணிக்கலாம் தாய்மார்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்து இந்த உலகத்தில் உள்ள தீமைகளை தடுக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் உங்களை ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பேச்சை ஏதாவது குறைகள் இருந்த ரப்பல் ஆலமீன் அவைகளை மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி